கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் கூடி வந்து இந்த ஒரு தொடர் வேத ஆராய்ச்சி பாடங்களுக்குள்ளாக கடந்து செல்வதற்கு தேவன் நம்மளை கிருபையாய் கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில் நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்தில் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். நம்ம இது நாள் வரையும் ஏறக்குறைய 10வது பாகம், 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல 10வது பாகம் இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசனத்தை கடந்த கூடுகையில பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு பாடத்தை பார்க்கலாம். ஆக்சுவலா நம்ம 2ஆம் வருகையின் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற பாடத்தை நம்ம கொஞ்சம் பெண்டிங் வச்சுட்டு இந்த நாள்ல நம்ம என்ன ஒரு பாடம் பார்க்க போறோம்னா, ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இந்த நாள்லயும் ஒரு பாடத்தை பார்க்க இருக்கிறோம். நம்ம இதற்கு முன்பாக நம்ம கடைசியாக பார்த்த அந்த ஒரு பாடத்தினுடைய காரியங்களை மறுபடியும் நினைவூட்டி கொண்டு இந்த நாளுக்கான பாடத்துக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். ஆகவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்ரேலை குறித்த தீர்க்க தரிசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இஸ்ரேல் ஜனங்கள் தேவனால் மாமிச ரீதியாக முன்குறிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாய், அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் இருந்து அவர்கள் தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்குரிய ஜனங்களாயும் இருந்து கிறிஸ்து அவர்களுக்குள்ளாக அந்த சந்ததிக்குள்ளாகவே பிறந்து உலக இரட்சகருக்குரிய அந்த ஒரு காரியங்கள்லாம் அங்கேதான் செயல்பட்டதுங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனாலும் இருப்பினும் இஸ்ரேல் ஜனங்களை எந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்தாரோ அந்த அளவுக்கு தேவன் அந்த ஜனங்களை கைவிட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நம்ம கடந்த கூடுகையில நம்ம பார்த்தோம். இதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதார வசனங்களுக்குள்ளாகலாம் நம்ம கடந்து சொல்லும்போது ரெட்டிப்பான தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? இதை வந்து யாக்கோப்பினுடைய மரணத்திலிருந்து ஆண்டவருடைய மரணம் வரையும் உள்ள ஒரு காலகட்டத்தை மையப்படுத்தி ஒரு கால கணக்கு நம்ம போடும் பொழுது 1845 வருடங்களாக இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் அவர் விதமான ஆல்மோஸ்ட் எல்லா வகையான பாதுகாப்பிலும் கொண்டாந்தார். ஆனாலும் மத்தேயு 23ல 37 38 வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாய் இருந்தேன். உங்களுக்கோ மனது இல்லாமற் போயிற்று. இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் அளவும் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆக இவ்விதமாக இந்த ஒரு கைவிடப்பட்ட அவர்கள் வீடு, இஸ்ரேலினுடைய அந்த தேசம், அந்த வீடு கைவிடப்பட்ட நிலைமைக்கு 70 AD அந்த ஆலயம் முழுவதுமே இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு உலகமெல்லாம் சிதறி போயிட்டாங்க அப்படிங்கிறத கூட பார்க்குறோம். இதை தான் நம்ம என்னன்னு பார்க்கும்போது ஜெரமியா 16ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல கூட ரெட்டிப்பான அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தேவன் நீதியை சரி கட்டுகிறார் அப்படிங்கிறத ஜகரியா 9:12 கூட இந்த மாதிரியான வசனங்களை நம்ம பார்க்குறோம். ஆகவே தான் அவர்களுடைய அந்த அந்த தண்டனையின் காலம், கைவிடப்பட்ட அந்த காலமானது ஆண்டவருடைய மரணத்திலிருந்து ஒரு கால்குலேஷன் போடும் பொழுது ஏறக்குறைய அந்த அதே 1845 வருடங்கள் தேவன் எவ்வளவு ஆசீர்வாதமா அந்த ஜனங்களை நடத்தினாரோ அவ்வளோ வருஷங்கள் தேவன் அவர்களை கைவிட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இந்த ஒரு காரியத்தின் மூலமாக நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆகவே இந்த இஸ்ரேல் ஜனங்களை தேவன் எப்படி திரும்பவும் கூட்டி சேர்த்தார் அப்படிங்கிற ஒரு காரியம்லாம் அதே ஜெரமியா 16ஆம் அதிகாரத்துல 16 17 வசனங்கள்லாம் பார்க்கும்போது மீன் பிடிக்கிறவர்களையும் வேட்டைக்காரர்களையும் அனுப்பி அவங்கள தேசத்துக்கு கொண்டாந்து சேர்த்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். மீன் பிடிக்கிறவர்கள் அப்படிங்கும்போது பிட்டோட்டிகோவா அப்படிங்கிற ஒரு ஒரு இயக்கம், அந்த ஒரு இயக்கத்துக்கான முக்கியமா வேலை செஞ்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தியோடர் அப்படிங்கிற ஒரு யூதன். இவர் மூலமா அந்த தேசத்துக்கு அவர்கள்
இஸ்ரேல் ஜனங்கள் குடியேறுவதற்கு 1875 இருந்து அந்த ஒரு காரியம்லாம் வந்துச்சு. அதை தொடர்ந்து வேட்டைக்காரர்கள் அப்படிங்கும்போது யாருன்னு பார்க்குறோம்? ஹிட்லர் மூலமா உலகமெல்லாம் சிதறி இருந்த இஸ்ரேலர்கள் 60 லட்சம் இஸ்ரேலர்கள் அந்த ஹிட்லர் மற்றும் அந்த 2ஆம் உலகப் போரினுடைய காரியங்களுக்குள்ளாக அநேக இஸ்ரேலர்கள் மரிக்கிறத பார்க்குறோம். ஏறக்குறைய 1948ல இந்த நாடு திரும்பவும் ஒரு குடியரசு பெற்ற ஒரு நாடாக அமைக்கப்பட்டு இந்நாள் வரையும் இயக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனாலும் இப்ப அவங்க குடியேறி இருக்கிற அந்த ஒரு தேசம் ஏறக்குறைய தேவன் கட்டளையிட்டபடி அந்த முழு தேசத்திற்குள்ளான அந்த இடத்துக்குள்ள முழுவதும் வந்துட்டாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2000க்கு முன்னாடிலாம் அந்த காசா பகுதி அவங்க கையில இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப அமெரிக்காவினுடைய அந்த தலையீட்டுனால திரும்ப அந்த காசாவ வுட்டாங்க. இப்ப திரும்பவும் காசா பிரச்சனை வந்து திரும்ப அவங்க கைக்கு இப்ப வந்துகிட்டு இருக்கு. இப்ப போறதும், வர்றதுமா இருக்குது ஒரு சில ஏரியா. இருப்பினும் அந்த ஒரு ஏரியா முழுவதுமே அவங்களுடைய முழு இதுக்குள்ள வர்ற வரையும் அந்த தேசம் இன்னும் என்ன ஆகலைன்னா பூரணப்பட்டு முழு தேசத்திற்குரிய அந்த காரியத்துக்குள்ளாக இன்னும் வந்து அடைஞ்சிரல அப்படிங்கிறத கூட நம்ம வேத வசனங்கள் மூலமா நம்ம பார்க்கும்போது அந்த எல்லைகள் இன்னும் முழுமை பெறவில்லை அப்படிங்கிறத கூட அந்த ஒரு காரியங்களுக்குள்ளாக நம்ம பார்க்கிறோம். இவ்வாறாக அந்த ஒரு விஷயமெல்லாம் நடந்தேறி முடியறதற்கான ஒரு காரியத்தை நம்ம உற்று நோக்கி பார்க்கும்போது இதெல்லாம் இந்த சிதறிப்போன இஸ்ரேல் ஜனங்களை திரும்பவும் கூட்டி சேர்த்ததற்கான ஒரு காரியத்தை அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரத்துல 16, 17 வசனங்கள்ல கூட நம்ம வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் வசனம் 15 மற்றும் 16. அதற்கு தீர்க்கதரிசிகளுடைய வாக்கியங்களும் ஒத்திருக்கிறது. எப்படியெனில் மற்ற மனுஷரும் என்னுடைய நாமம் தரிக்கப்படும் சகல ஜாதிகளும் கர்த்தரை தேடும்படிக்கு நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகள் எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. ஓகே, அப்ப இதுதான் என்ன ஒரு காரியமாக பார்க்கிறோம்னா, இஸ்ரேல் ஜனங்களை திரும்பவும் ஒரு தேசமா ஆகணும்னா ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்துதான் இந்த ஒரு காரியத்திற்கான திருப்பி எழுப்பித்து கட்டி அதை ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேசமாக்குவதற்கான முகாந்திரம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை தான் நம்ம மத்தேயு 24ஆம் அதிகாரத்துல 32ல இருந்து உள்ள வசனங்கள்ல கூட நம்ம ஒரு ஓமைகள் மூலமாக கூட நம்ம வாசிக்கலாம். அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். ஆக இந்த பூமிக்கு வாசலா இருக்கிற மேகத்தின் மேல அந்த வாசல் கதவு அப்படிங்கிற அந்த ஒரு இடம் எதுனாக்கி அந்த பூமிக்கு மேகத்தின் மேலே ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து நின்று கதவை தட்டி கொண்டு இருக்கிறார். விசேஷ விதமா இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொடுத்து அது இந்த சத்தியத்துக்குள்ளாக நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறாருங்கிறது கூட இந்த வசனங்கள் மூலமாகலாம் நம்ம புரிந்து கொள்கிறோம். ஆகவே இன்னும் அதனுடைய தொடர் காரியங்கள் இஸ்ரேல் ஜனங்களை இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து அநேக போர்கள் நடக்கும் போதெல்லாம் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற தேசங்கள் அவங்க கைக்குள்ளாக வந்து கொண்டே இருக்குது. சரிங்களா? இது வந்து 83ஆம் சங்கீதத்தில் உள்ள ஒரு சில விஷயங்களை கூட நம்ம நிதானிக்கும் பொழுது அதெல்லாம் வந்து ஒரு சில காரியங்கள் இப்பொழுது நிறைவேறி கொண்டு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு காரியம் கூட இருக்கு. வேணும்னா அந்த ஒரு வசனத்தை கூட நீங்க படிச்சீங்கன்னா இந்த 83ஆம் சங்கீதம் நிறைவேறி தீருகிற காலகட்டங்கள் வரும்பொழுது ஆல்மோஸ்ட் என்ன ஆயிரும்னாக்க அந்த சபை வாய்ப்பு அந்த ஒரு 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்பெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிவுக்குள்ள இருக்கும். இன்னும் சொல்ல போனா பேர் கிறிஸ்தவ மார்க்கம் பாபிலோன் மற்ற பொய் கிறிஸ்தவ மார்க்கம் எல்லாம் அழிக்கப்படணும். இந்த அழிக்கப்பட்ட அந்த முகாந்திரத்தின் உச்சத்துல தான் மகா உத்தர காலத்தின் உச்சத்துல இஸ்ரேலை மையப்படுத்தி ரஷ்யாவின் தலைமையில உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை அட்டாக் பண்ணுவாங்க. இதை வந்து எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல நம்ம வருகிற காலத்துல நம்ம அந்த ஒரு பாடமா நம்ம பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? ஆனாலும் இந்த நாள்ல நம்ம பார்க்க இருக்கிற ஒரு பாடத்தை நம்ம மையப்படுத்துறதுனால நம்ம அதை நம்ம கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கடைசியா ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ஜெரமியா 30ஆம் அதிகாரம் 3வது வசனம் மற்றும் 7 முதல் 9 வசனம். எரேமியா 30ஆம் அதிகாரம் வசனம் 3. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார்.
அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பி நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்துக்கு அவர்களை திரும்பி வர பண்ணுவேன். அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 7 முதல் 9. ஐயோ, அந்த நாள் பெரியது, அதை போலத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். பாருங்க, அந்த நாள் இஸ்ரேல் ஜனங்களை கூட்டி கொண்டாந்து சேர்க்கும் பொழுது அவங்க கூட்டி கொண்டாந்து சேர்த்துருவாருன்னு வச்சுக்கோங்க. அதான் இப்ப சேர்த்துட்டாரு. இன்னைக்கு ஒரு தேசமா மாறிடுச்சு. ஆனா ஐயோ, அந்த நாள் பெரிய நாள், ரொம்ப பயங்கரமான ஒரு நாள் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. அததான் மகா ஓத்திர காலத்தினுடைய உச்சகட்டமான ஒரு சூழ்நிலை இஸ்ரேல் மேல வரும் அப்படிங்கிறத சொல்றாரு. அது என்ன வருநாள்? போலொத்த ஒரு நாள், இதுவரையும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதமான மிகுந்த ஓத்திர காலமான ஒரு சூழ்நிலை வரும். இது ஆண்டவருடைய 2ஆம் வருகை. மிகாயேல் இஸ்ரேல் தேசத்தை கூட்டி சேர்க்கக்கூடிய அந்த காலகட்டத்துல தான் இது வருங்கிறத தானியேல் 12:1-2 வசனத்துல கூட நம்ம வாசிக்கிறோம். அது யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம். சரிங்களா? யாக்கோப்பு அப்படின்னாலே அது யாரை அடையாளப்படுத்துதுன்னா இஸ்ரேல் ஜனங்கள். சரிங்களா? அந்த யாக்கோப்புக்கு இக்கட்டு காலம்னா ரொம்ப கஷ்டமான ரொம்ப போராட்டமான ஒரு சூழ்நிலைக்குரிய ஒரு காலமாக அது இருக்கும். அப்படிங்கும்போது அந்த இக்கட்டினுடைய உச்சம் இன்னும் வரல. சரிங்களா? இன்னைக்கு தேசமா கூட்டி சேர்க்கப்பட்டுட்டாங்க. ஆனா அருமகதோன் என்ற 3வது உலக போரை பத்தி இந்த வசனம் யாக்கோப்புக்கான இக்கட்டு காலத்தை பத்தி வேதம் சொல்லுது. சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க. இப்படி உலகளாவிய அளவுல நடக்க போற அந்த உலக 3வது யுத்தம் ரஷ்யாவை மையப்படுத்தி உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து இஸ்ரேலை, ஒரு கேரளால சைஸ்ல உள்ள இஸ்ரேலை அழிக்க பார்ப்பாங்க. ஆனாலும் அந்த ஒரு இக்கட்டிலிருந்து அந்த முழு தேசமும் ரட்சிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப அது எப்படி ரட்சிக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்துல வருகிற காலங்கள்ல நம்ம பார்க்க போறோம். தொடர்ந்து 9 வரை வாசிச்சிருங்க. நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடிக்கு உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் நான் தங்களுக்கு எழுப்ப போகிற தங்கள் ராஜாவாகிய தாவீதையுமே சேவிப்பார்கள். 9 வரை. அப்ப இதுதான் நடக்க போற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனா அப்பொழுது தாவீது உயிர்த்தெழுந்து வந்துருவாரு. அந்த நாட்டை ரட்சிக்கிறதுக்கு, இஸ்ரேல் நாட்டை ரட்சிக்கிறதுக்கு தாவீது போன்றவர்கள்லாம் உயிர்த்தெழுந்துருவாங்க. பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள்லாம் உயிர்த்தெழுந்துருவாங்க. இந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் சபை பூமியில இருக்காது. இதுதான் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இந்த சம்பவம் தாவீதெல்லாம் வந்துட்டாருன்னா, உயிர்த்தெழுந்து வந்துட்டாருன்னா, இன்னும் ஏசாயா 1ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் நினைக்கிறேன். ஏசாயா 1ஆம் அதிகாரம் வசனம் 23. உன் பிரபுக்கள் முரடரும் 24 படி. ஆகையால் சேனைகளின் கர்த்தரும் இஸ்ரவேலின் வல்லவருமாகிய ஆண்டவர் சொல்லுகிறதாவது, ஓஹோ, நான் என் சத்துருக்களின் கோபம் ஆறி என் பகைஞருக்கு நீதியை சரி கட்டுவேன். நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உன் கழிவு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன். உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். அப்ப அந்த மாதிரி ஒரு நீதிக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு தேசமாக இந்த இஸ்ரேல் தேசம் மாறிவிடும். அதற்கு யாரை கொண்டாந்துருவாருன்னு சொல்லப்பட்டிருக்கு? ஆதியில் இருந்த 25வது 6வது வசனமா? நியாயாதிபதிகளையும் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும். அப்ப அந்த ரெண்டு விஷயம் எதுனா, இஸ்ரேல் ஜனங்களுக்கான ஆலோசனைக்காரர்களையும் நியாயாதிபதிகள்லாம் உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அது இந்த தேசமே தேவனுக்கு ஏற்ற ஒரு நீதியுள்ள தேசமா மாறப்போகுது. இது பூமிக்குரிய ஒரு விஷயமாக தேவன் கட்டளையிட்டு இருக்கிறது. அப்ப இல்ல தாவீது, ஆபிரகாம், ஈசாக்கு போன்ற பழைய ஏற்பாட்டின் எல்லா நீதிமான்களும், யாரு யோவான் ஸ்நானன் முதற்கொண்டு ஆபேல் முதற்கொண்டு எல்லாருமே அந்த ஒரு காரியத்திற்குரிய ஒரு விஷயமாக செயல்படுவாங்க அப்படிங்கிறதான் நடக்க போற ஒரு தீர்க்க தரிசனம். ஆனா இது நடக்கும்போது யார் இந்த பூமியில இருக்க மாட்டாங்கன்னா,
யார் இருக்க மாட்டாங்க? 1,44,000 பேர் உயிர்த்தெழுந்து போயிருப்பாங்க. இந்த மகாவோத்திர காலத்தின் உச்சத்துல இந்த ஒரு காரியம் பாதிப்பு உச்சமாகும் இஸ்ரேலுக்கு. அதை ரட்சிக்கிறதற்கு இவர்கள்லாம் வந்துருவாங்க. அந்த நேரத்துல எது இருக்காது? சபை பூமியில இருக்காது. அப்படிங்கும்போது இந்த இந்த ஒரு காரியத்துல சபை பூமியில இருக்காதுன்னா அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கறதான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒரு தொடர்புடைய ஒரு பாடம் தான். சரிங்களா? 2ஆம் வருகைக்கு தொடர்புடைய ஒரு பாடம் தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். இந்த ஒரு பாடத்துக்கான தலைப்பு நம்ம ஏற்கனவே சொன்னோம். என்னங்க? ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல். சரிங்களா? இப்ப ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அல்லது இதற்கு இன்னொரு பேர் கூட கொடுக்கலாம், புது சிருஷ்டி. சரிங்களா? இப்ப இந்த புது சிருஷ்டி அல்லது ஆவியில் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு பாடத்தை மையப்படுத்தி இந்த நாள்ல நம்ம ஒரு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த, இன்னும் சொல்ல போனா நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கிற, நடக்க போற, நடந்து முடிய போற அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் நடந்து முடியும் பொழுது நிச்சயமாகவே உலகத்துக்கு முடிவு வந்துடும். சரிங்களா? நம்மளுக்குள்ளாக இந்த ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டு புது சிருஷ்டிக்குரிய அந்த ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில நிறைவேறி முடிஞ்சிருச்சுன்னா இந்த உலகத்துக்கு முடிவு வந்துடும். காரணம் மத்தேயு 13:39 அறுவடை உலகத்தின் முடிவு அப்படின்னு பாக்குறோம். அப்ப இந்த உலகத்துக்கு முடிவு அப்படிங்கிற ஒரு விஷயமே இப்ப யார் கையில வச்சுட்டாருன்னா இந்த அறுவடையின் தானியமா இருக்கிற போரடிப்பின் தானியமே களத்தின் கோதுமையே அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளை பத்திய ஒரு ரட்சிப்பு. இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குரியவர்கள் என்ன ஒரு காரியத்துக்குள்ளாக உட்பட்டாதான் நாம் இந்த ரட்சிப்புக்குள்ள கடந்து வர முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். சரிங்களா? சரி, இந்த ஜனனம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துட்டு ஆவியில் ஜனனம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். இதனுடைய காரியமாக புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் உள்வாங்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அப்ப ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னாக்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லலாம்? ஜெனிப்பிக்கப்படுதல், ஜனனம் என்ன சொல்லலாம்? நம்ம விசேஷ விதமா இந்த வசனத்தை ஒரு மிக முக்கியமான ஒரு வசனத்துல நம்ம வேதத்தை முறையாக கற்பது எப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். யாக்கோபு 1:18 படிங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு, நாம் தலைச்சன் பிள்ளைகள் ஆவதற்கு, முதற் பலன்னா யாருங்க? முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைவதற்கு. பரிசுத்தவானாய் முதலாம் உயிர்த்தெழுதல்ல பங்கடைகிறவர்கள் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறாங்க. அவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷ விதமான 1,44,000 பேருக்கான ஒரு விஷயத்தை தான் தலைச்சன் பிள்ளைகள் அப்படிங்கிற ஒரு காரியத்துல இங்க சொல்லப்படுறார். நாம் தலைச்சன் பிள்ளைகள் ஆவதற்கு. அப்ப அந்த தலைச்சன் பிள்ளை ஆவதற்கான ஒரு முகாந்திரத்தை வேதத்துல தேடும் பொழுது தொடர்ந்து வாசிங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மள வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஜனனம், கருவுருவாகுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதனால கருவுருவாக்க வச்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா வசனத்தினாலேன்னு சொல்ல வரல. ஆனா என்னன்னு சொல்ல வருதுங்க? சத்திய வசனம். அதனாலதான் வசனத்துக்கும் சத்திய வசனத்துக்கான வித்தியாசம் என்னன்னா வசனம்னா இன்னைக்கு பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்து கூட படிக்கிறாங்க, முஸ்லீமும் படிக்கிறாங்க, கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கூட படிக்கிறாங்க. சரிங்களா? பகுத்தறிவு சிந்தனைகள்லாம் இந்த பைபிள்ல படிச்சுட்டு தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. சரிங்களா? நம்ம மகாத்மா காந்தி போன்றவர்கள்லாம் அகிம்சைங்கிற அந்த கொள்கையெல்லாம் எங்கேருந்து படிச்சுட்டு கொண்டு போனாங்க? ஒரு கணத்துல அரைஞ்ச மறு கணத்தை காமிங்கிற ஒரு விஷயம்லாம். அப்ப வசனத்தை படிச்சுட்டு வசனத்துக்குள்ளான ஒரு அநேக விடுதலைகளை உலகமே அடைந்து இருக்குது. சரிங்களா? அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் இல்லைன்னு சொல்லும் போது அடிமைத்தனத்தில் உள்ள நீக்கிறோ போன்ற நாடுகள் இல்லைன்னா இப்ப என்ன இல்லைங்க, சமநிலை பிரமாணத்துக்கான ஒரு விஷயம்லாம் வந்துருச்சு. ஒரு அமெரிக்காவுல ஒரு கருப்பினத்தை சார்ந்தவர் என்ன ஆகுறாருங்க, பிரசிடென்ட் ஆகிற அளவுக்குலாம் விஷயங்கள் முழு மாற்றத்துக்குள்ளான ஒரு உலகத்துக்குள்ள வந்துட்டோம். சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது உலக கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் படிக்கிறாங்க, போறாங்க, அதனுடைய காரியங்கள்லாம் வியாக்கியானம் பண்றாங்க. ஆனா அதெல்லாம் அப்படியே என்ன படப்பட்டிருக்குன்னா முத்திரிக்கப்பட்ட, ஓப்பன் ஆகாத, ரகசியம் மறைக்கப்பட்ட நிலைமையில தான் அவங்களுக்கு எல்லாமே இருக்குது. சரிங்களா? ஆனா இந்த சத்திய வசனம் அப்படிங்கும் போதுதான் நாம் இது நாள் வரையும் நாம் கற்றுக்கொண்ட இந்த சத்தியங்கள், மறைபொருள்கள் அப்படிங்கும் போதுதான் ஆத்மா என்ன ஆகாது? சாகாது, அழியாது. அப்ப அப்படிங்கிறத அர்த்தம். ஆத்மா
சாகும். அப்ப ஆத்துமா சாகாது அழியாதுன்னு யார் சொல்லிக்கிட்டு இருக்கிறா? உலக கிறிஸ்தவம் சொல்றாங்க. ஆனா பைபிள் சத்தியம் என்ன சொல்லுது? ஆத்துமா சாகும் அழியும். சரிங்களா? உலக ரட்சிப்பு அப்படிங்கும்போது இந்து முஸ்லிம் முதற்கொண்டு கடவுளே இல்லைங்கிறவங்க கூட ரட்சிக்கப்பட்டு வருவதற்கு ஒரு பொதுவான ஒரு ரட்சிப்பு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத வேதம் சொல்லுது. ஆனா கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாதான் பரலோகம், கிறிஸ்துவை ஏத்துக்கலன்னா நரகம். மற்ற இந்து முஸ்லிம்கெல்லாம் என்னன்னு சொல்றாங்க? நரகம்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப அந்த மீட்கும் பொருளினுடைய தத்துவம் உலக ரட்சிப்புக்கான ரட்சகராக தான் கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு தெரியல. இந்த 1,44,000 பேருக்கு கனமகிமை சாகாமைக்குரிய மகத்துவமுள்ள உன்னத அழைப்பின் பங்குக்குரிய பரலோக வாய்ப்பு இருக்குது. அது எண்ணிய 1,44,000 பேருக்கு தான் இருக்குங்கிற அந்த சத்தியத்தை இன்னைக்கு கிறிஸ்தவத்துல அது மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்குது. சரிங்களா? பிதா யார், குமாரன் யார், பிதா யாருன்னே தெரியாம இன்னைக்கு கிறிஸ்தவம் இருக்குது. பரிசுத்தாவி என்பது தேவனுடைய வல்லமையாக இயக்கப்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் புரியாத அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவம். தேவனை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். யோவான் 17:3 படிக்கிறோம். ஆனா இவர்கள் 2 பேரையுமே அறியாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஒரு தவறான கொள்கையில ஏசப்பா அப்படிங்கிற ஒரு வார்த்தைகள் எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்தவம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இவ்வாறாக நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்களை நம்ம பார்க்கிறோம். இவ்வாறாக நம்ம தொடர்ந்து 2ஆம் வருகையின் காரியம், இஸ்ரேலை பற்றிய தீர்க்க தரிசனம், இவைகள் எல்லாம் அந்த ரகசியங்கள் எல்லாம் மறைபொருளாக எதுல தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைபிள்ல தான் இருக்கு. இந்த பைபிளுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மறைபொருளுக்கு இன்னொரு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சத்திய வசனம். இந்த மறைபொருளா இருக்கிற இந்த சத்திய வசனத்தினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருந்தோம்னா, வசனத்தினாலன்னு சொல்லல, சத்திய வசனம்ங்கிற மறைபொருளா இருக்கக்கூடிய இந்த கற்றுக்கொண்ட இந்த சத்திய வசனத்துக்குள்ளாக நம்மளுடைய இருதயம் நிரப்பப்பட்டிருந்தால், காதால கேட்டு இருதயத்தில் நிரப்பப்பட்டிருந்தா, இதுதான் என்னன்னு பார்க்கிறோம்னா ஜெனிப்பிக்கப்படுதல். இந்த சத்திய வசனத்தினால் ஜனனம் ஆகுதல். சரிங்களா? அப்ப இந்த தலைச்சன் பிள்ளைகள் ஆவதற்கான முதல் படியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 1,44,000 பேர் ஆகணும்னா பைபிள் படிச்சாலாம் ஆக முடியாது. பைபிளுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த சத்தியமாகிய மறைபொருளை கற்றறிந்தாதான், புரிந்தால்தான் நம்ம என்ன ஆக முடியுமா? தலைச்சன் பிள்ளைக்கான ஒரு வாய்ப்புக்குள்ள நம்ம வர முடியும் அப்படிங்கிறதா அந்த வசனம். சரிங்களா? அப்ப அந்த தலைச்சன் பிள்ளைகளுக்குரிய முதற்பேரானவர்கள் அல்லது முதல் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள அந்த பரிசுத்தவான்கள் ஆவதற்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்திய வசனத்தினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்படியாக இந்த சத்திய வசனத்தினால் கருவுருவாய் இருக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி கருவுருவாய் இருக்கிற எல்லா விஷயங்களும் என்னன்னா பழைய சிருஷ்டி, பழைய படைப்பு. சரிங்களா? ஏன்னா தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா 6 நாள் அளவும் எல்லாவற்றையும் என்ன பண்ணி விட்டார்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைச்சது ஆதி. அதுக்கப்புறம் 1ஆம் நாளுங்கிறப்ப வெளிச்சம், 2ஆம் நாளுங்கிறப்ப தண்ணீரை பிரிச்சார், 3ஆவது நாளுங்கிறப்ப மரஞ்செடி கொடிகளை உருவாக்கினால், 4ஆவது நாளுங்கிறப்ப சூரியன் சந்திரன் எல்லாம் அமைத்து ஒரு சூரிய குடும்பமாக இயங்குவதற்கான சூழ்நிலையை ஏற்படுத்தினார். 5ஆம் நாளுங்கிறப்ப வானத்து பறவைகள், மீன்கள், மச்சங்கள் எல்லாம் படைத்தார். 5ஆம் நாள்ல எல்லா வகையான மிருகங்களையும் படைச்சிட்டு கடைசியா இந்த பூமியை ஆளுவதற்காக ஆதாம் ஏவாள படைச்சார். பலுகி பெருகி பூமியை நிரப்பி ஆண்டு கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த 6ஆம் நாள்ல மனிதனை படைத்து முடிக்கிறார். சரிங்களா? அப்ப வேலையை எப்ப முடிச்சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிரியையெல்லாம் முடிச்சு எத்தனாவது நாள்ல ஓய்வு இருந்தார்? சரிங்களா? அப்ப கிரியைகள்லாம் எப்ப முடிக்கிறாருன்னா 6ஆம் நாள்ல முடிச்சிடல. படிக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியையை 7ஆம் நாளிலே நிறைவேற்றி, பாருங்க, கிரியையை 7ஆம் நாள்ல பிதாவாகிய யெகோவா தேவன் என்ன பண்ணிட்டாருங்க? நிறைவேற்றி, கிரியையை 7ஆம் நாள்ல நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகளை எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். அப்ப இங்க 7வது ஒரு நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆயிருச்சு வேதத்தை பொறுத்த மட்டும் ஆதி ஆகமத்துல. சரிங்களா? அப்ப 6 நாள் முடிஞ்சு 7ஆம் நாள்ல ஓய்ந்திருக்கிறார். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் நம்மளுக்கு தேவன் சொல்லிட்டு வரும்போது 6ஆம் நாள்ல சொல்லும் பொழுது இதே 1ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடியற் காலமும் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. 6 நாள் முடிந்தது அப்படின்னு இருக்கு. சரிங்களா? ஆனா 7ஆம் நாள்ல
பிதாவாகிய தேவன் ஓய்ந்தார், கிரியைகளை முடித்து ஓய்ந்தார்னு சொல்லும் போது 7ஆம் நாள் முடிந்ததா அப்படின்னு நீங்க வசனத்துல தேடினீங்கன்னா முடிஞ்ச மாதிரி எங்கேயும் வசனம் இருக்காது. சரிங்களா? அப்ப 7ஆம் நாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரையும் கண்டினியூவா இருக்கு, இன்னைக்கு வரையும் முடியல. அப்படிங்கும் போதுதான் நம்மளுடைய கர்த்தருக்கு ஒரு நாள்னா 1000 வருஷம், தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள்னா 1 வருஷம், நமக்கு ஒரு நாள்னா 24 மணி நேரம், பிதாவாகிய தேவனுக்கு ஒரு நாள்னா 7000 வருஷம். அப்ப இந்த 7000 வருடங்களா ஆதாமை படைத்ததுல இருந்து 7000 வருடங்களா யார் பொறுப்புல இந்த வானமும் பூமியும் இந்த உலகமும் இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருடைய கையில? இந்த ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் யாருன்னு சொல்லப்படுது? சரிங்களா? மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர். அப்ப இந்த 7000 வருடங்களுக்கும் யார் தான் பொறுப்பாளி அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவராகிய யாசுவா மெசியா தான் 7ஆம் நாளுக்கான ஆண்டவர். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்படிங்கும் போது இந்த 7000 கடைசி 7வது நாள்ல ஏதாச்சும் ஒரு படைப்பு பெண்டிங்ல இருக்கா, ஏதாச்சும் படைக்க வேண்டி இருக்கா அப்படின்னா 6ஆம் நாள்ல தேவன் எல்லா சிருஷ்டிப்பையும் முடிச்சுட்டு என்ன பண்ணிட்டாருங்க, ஓய ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் 7வது நாள்ல ஏதாச்சும் படைப்பு ஒன்று பெண்டிங்ல இருக்கா அப்படின்னு பார்க்கும்போதுதான் படைக்கலாம். படிக்கலாம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப ஒரு புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு படைப்பு ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறது வேதம் சொல்லுகிற உண்மை. சரிங்களா? அப்ப இந்த புது சிருஷ்டி அப்படிங்கிறது எப்பதான் உருவாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். சரிங்களா? அப்ப கிறிஸ்துவே எப்பதான் வந்தார் இந்த பூமிக்கு? மனுஷனா, மீட்கும் பொருளா, ரட்சகரா, கிறிஸ்துவா எப்ப வந்தாருங்க? எப்ப வந்தார்? பூமிக்கு ரட்சகராய் மீட்பராய் கிறிஸ்துவாக எப்ப வந்தார்? அபிஷேகம் செய்யப்பட்டவராக பிதாவாகிய தேவனால் பரிசுத்தாவினால் அபிஷேகம் செய்யப்பட்டது எப்பங்க? 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அது எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா ஜோர்தான் நதியில இதோ என் நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். படிக்கலாம் ஒரு வசனம் கூட. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 37 யோவான் ஞானஸ்நானத்தை குறித்து பிரசங்கித்த பின்பு கலிலேயா நாடு முதற்கொண்டு யூதேயா தேசமெங்கும் நடந்த சங்கதி இதுவே. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். சரி, ஓகே. அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனாலே பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட்டார். அபிஷேகம் அப்படின்னாலே என்ன அர்த்தம் தெரியுங்களா? கிரேக்க பதத்துல அபிஷேகம் அப்படின்னாலே கிறிஸ்து. சரிங்களா? அத எபிரேய மொழியில மெஷியா. சரிங்களா? அதனாலதான் நம்ம இப்ப எப்படி அவரை உச்சரிக்கிறோம்னா யாசுவா மெஷியா அப்படின்னா யாசுவாங்கிறதான் அவர் அப்பா அம்மா வச்ச பேர். சரிங்களா? இயேசுவும் இல்லை, ஜீசஸ் எல்லாம் இல்லை, யாசுவா. சரிங்களா? யெகோவா என் ரட்சிப்பு, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறவர்னா யெகோவா என்னும் நாமம் அவருடைய பேர்ல இருக்குது. சரிங்களா? அதனாலதான் யெகோவா என் ரட்சிப்புங்கிறதா யாசுவாஹா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல யெகோவா என் ரட்சிப்புங்கிற ஒரு நாமத்தினால் வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவர். சரிங்களா? இயேசுங்கிறதெல்லாம் தமிழ் பேர் தான். சரிங்களா? அல்லது நம்ம ஜீசஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல வச்சுக்கிட்ட பேர். சரிங்களா? இப்ப தஞ்சாவூர் இங்கிலீஷுக்கு வெள்ளைக்காரன் எப்படி பேர் வச்சுட்டான்? டாஞ்சூர். திருச்சிராப்பள்ளிய திருச்சி. இது மாதிரி வெள்ளை அதாவது ஆங்கில மொழியில ஆண்டவருடைய பேரை அவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டு போயிட்டாங்க. சரிங்களா? தமிழ்ல நம்ம இயேசுன்னு வச்சுட்டு போயிட்டோம். ஆனா உண்மையாகவே அவருடைய தாயும் தகப்புன்னு வைத்த பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா யாசுவா. சரிங்களா? யாசுவா மெஷியா. மெஷியா அப்படின்னாக்கி அபிஷேகம் செய்யப்பட்டவர். பிதாவாகிய தேவனால் நம்முடைய ஆண்டவர் என்ன வாக்கப்பட்டிருக்கிறார்? பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்ததிலிருந்து தான் அவருடைய காரியத்துல முதலா தேவன் தன்னுடைய குமாரனை வெளியரங்கமா அறிக்கை பண்றார். இதோ என் நேசகுமாரன் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? அந்த பரிசுத்தாவின் ஞானஸ்தானம் எடுத்து வரும்பொழுதுதான் பிதாவாகிய தேவன் என்ன சொல்றாருங்க?
இதோ என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமா இருக்கிறேன், இவர் சொல்ற செயல்படுற காரியத்துக்கெல்லாம் நீங்க உட்பட்டு வாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றார். அப்ப இந்த ஒரு புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்புல அஹ், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் அப்படின்னா, நம்ம கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளான அந்த தத்துவங்கள், அந்த ஒரு காரியங்கள், அபிஷேகம் செய்யப்பட்ட அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளாக உட்படுத்துற ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு ஒரு புது சிருஷ்டிக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஒரு புதிய படைப்பு உருவாகுது. சரிங்களா? அப்ப அந்த ஒரு புதிய படைப்பு தேவன் 6 நாள்ல எல்லாத்தையும் படைச்சு முடிச்ச பிறகு ஏதாச்சும் ஒரு படைப்பு பெண்டிங்ல இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புது படைப்பு ஒண்ணு இருக்குது பெண்டிங்ல அப்படிங்கிறது வேதம் சொல்லுகிற உண்மை. சரிங்களா? அப்ப அந்த புதிய படைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா பழைய படைப்பெல்லாம் பழையவைகள்லாம் ஒளிந்து போயிரும். புதியதொரு ஜீவனுக்குள்ளான புதியதொரு செயல்பாட்டுக்குரிய ஒரு ஜீவனாக நாம் படைக்கப்படுகிறோம். சரிங்களா? அப்ப அந்த புதிய ஒரு படைப்புக்குள்ளாக வருவதற்கான முகாந்தரத்திற்கு ஒரு பேர் தான் புது சிருஷ்டி. அப்படிப்பட்ட அந்த புது சிருஷ்டிக்கான ஜெனிப்பிக்கப்படுதல், கரு உருவாகுதல். எப்பயுமே ஒரு 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 படைப்பு படைக்கப்படுதுன்னா, அது என்ன பண்ணும்? கரு உருவாக்கப்பட வேண்டும். சரிங்களா? அது ஒரு ஜீவனுக்குள்ள ஒரு விஷயமாக செயல்பட வேண்டும். அப்படியாக நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு படைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல புதியதொரு படைப்பாக இருக்கக்கூடியது எதற்குள்ள வருதுன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக தான் வரக்கூடியதா இருக்கு. அதனால தான் 2 கொரிந்தியர் 5:17 நம்ம படிக்கிறோம். திரும்பவும் வாசிக்கலாம் பாருங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அப்ப எல்லாம் புதிதுக்குரிய ஒரு விஷயத்துல கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தா, அவன் என்னவா இருக்கிறான்? ஆ, புது சிருஷ்டியா இருக்கிறான். அப்ப இந்த புது சிருஷ்டிய பத்திய காரியம் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த சுவிசேஷ யுகம் முழுவதிலுமே. சுவிசேஷ யுகம் அப்படின்னா, ஒரு சுவிசேஷத்திற்கான ஒரு காலகட்டம். சரிங்களா? விசேஷ விதமா இந்த சுவிசேஷ யுகத்துக்கான மிக முக்கியமான ஒரு காலகட்டத்துல எத படைச்சு முடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது சிருஷ்டிய தான். சரிங்களா? அப்ப சுவிசேஷத்துக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னா, அது எப்பயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஆண்டவர் 1ஆம் வருகையில வந்ததிலேருந்து இந்த சுவிசேஷம், நற்செய்தி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆண்டவருடைய பிறப்ப பத்தி சொல்லும்போதே என்ன சொல்றாங்க? லூக்கா 2ல படிக்கிறோம் இல்லையா? எல்லா ஜனத்துக்கான மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. நற்செய்தினா சுவிசேஷம். சரிங்களா? அப்ப நற்செய்தி எல்லா ஜனத்துக்குமான சுவிசேஷமும் இருக்குது. ஆனா இந்த இந்த இடத்துல இந்த நற்செய்திக்கான விசேஷ விதமான ஒரு நற்செய்தி ஒண்ணு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு பெரிதான ரட்சிப்புக்குரிய ஒரு நற்செய்தி ஒண்ணு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பெந்தெகோஸ்தே நாள் முதலா ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆனுச்சு. சரிங்களா? ஆண்டவருடைய பிறப்புக்கான ஒரு சுவிசேஷம் என்னன்னா, உலக ஜனங்களுக்கான ரட்சிப்புக்கான நற்செய்தி. சரிங்களா? ஆண்டவர் 1,44,000 பேருக்கு மட்டும் தான் ரட்சகரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. அவர் உலக ரட்சகர். அப்ப அவருடைய பிறப்பே என்னன்னா, உலக ரட்சிப்புக்கான நற்செய்தி. சரிங்களா? ஆனா, பெந்தெகோஸ்தே நாள் முதலா இருக்கக்கூடிய ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிதான ரட்சிப்புக்குரிய இந்த யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புது சிருஷ்டிக்குரிய நற்செய்தி. சரிங்களா? அது யாருக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது சிருஷ்டி உருவாகுது அப்படிங்கிற ஒரு நற்செய்தி. சரிங்களா? இந்த நற்செய்திக்குரிய புது சிருஷ்டி அப்படிங்கிறது மொத்த எண்ணிக்கையே 1,44,001. சரிங்களா? 1,44,000 பேருங்கிறது அவருடைய சரீர அங்கம். அது யார குறிக்குதுன்னா, இந்த சத்தியத்துக்குள்ளாக ஜெனிப்பிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் ஆன வாய்ப்பு இது. சரிங்களா? அப்ப அந்த ஜெனிப்பிக்கப்பட்டுட்டா நம்ம புது சிருஷ்டியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது சிருஷ்டி கருவுருவாகி இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஒழிஞ்சு, அது கருவுருவானது என்ன ஆகணும்? பிறக்கணும். சரிங்களா? அது எப்ப பிறக்கும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரிங்களா? அப்ப புது சிருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் யாருக்குள்ளா தான் கரு உருவாகக்கூடிய ஒரு தன்மையில இருக்குன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தா தான் அவன் புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்புல வர்றான். அப்ப கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். அப்ப இந்த புது சிருஷ்டிங்கிற ஒரு கான்செப்ட் வரும்போது, விருத்த சேதனம் அல்லது விருத்த சேதனம் இல்லாமை அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 8ஆம் நாள்ல அது யார் பண்றது? நியாயப்பிரமாணம் நியாயப்பிரமாணத்தின்படி இஸ்ரேல் ஜனங்கள் பண்ணக்கூடியது. சரிங்களா? 8ஆம் நாள்ல நம்ம பேர் வைப்போம் இங்க. இல்லையா? அது இல்ல. 8ஆம் நாள்ல
நுனித்தோலை வெட்டணும், முஸ்லிம்கள் வெட்டுற மாதிரி. சரிங்களா? அப்ப அந்த விருத்த சேதனம் பண்றதெல்லாம் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தான் முதல் ஆபிரகாம்ல இருந்து ஆரம்பிச்சது அவங்க பண்றாங்க. அப்ப இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் எல்லா வாக்குத்தத்தங்களும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா வகையான பரலோக வாய்ப்பும் எல்லாமே தேவன் கொடுத்திருந்தது. ஆனா அவங்க புறக்கணிச்சதுனால இப்ப யாருக்கு வந்திருக்கு இந்த ஒரு வாய்ப்பு? புறஜாதியாகிய நமக்கு கிடைச்சிருக்கு. அவங்களுக்கு எத்தனை காலங்கள் தேவன் ஆசீர்வாதமா கொடுத்த எல்லா விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்தா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் கிறிஸ்துவே என்ன பண்ணிட்டாங்க? கொன்னுட்டாங்க. அதனால அவர்கள் வீடு பாழா போணுச்சு. அதனுடைய காரியத்தினுடைய ஆசீர்வாதம் அப்படியே யாருக்கு கை மாறிருச்சு இப்ப? புறஜாதியாகிய நமக்கு. அதனால தான் இஸ்ரேலர் என்னும் அந்த ஜனங்களுக்கு மட்டுமில்ல இந்த புது சிருஷ்டியினுடைய வாய்ப்பு. யாருக்கும் இருக்குது இந்த புது சிருஷ்டியினுடைய வாய்ப்பு? புறஜாதியாகிய நமக்கும் இருக்குது. அதனால தான் இதுல எந்த கண்டிஷனும் இல்ல. இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாதான் இந்த கண்டிஷனா அப்படிலாம் இல்ல. இஸ்ரேல் ஜனங்களா இல்லாத புற இனத்தாரா இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளுக்குமே இந்த புது சிருஷ்டியினுடைய வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க அந்த ஒரு கலாத்தியர்ல. இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களுக்கும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. அப்ப இந்த இடத்துல தேவனுடைய இஸ்ரேலுங்கிறது ஆவிக்குரிய இஸ்ரேலருக்கு பத்தி சொல்லப்படுது. தேவனுடைய இஸ்ரேலருக்குரிய ஒரு விஷயத்துல மாமிச இஸ்ரேல்னு பாக்குறோம். அதான் கடற்கரை மணல். சரிங்களா? 2 வகையான ஜனங்கள் இருக்கிறாங்க. தேவனுடைய இஸ்ரேல் அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு மாமிச இஸ்ரேல் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற உலகத்துல இருக்கக்கூடிய இஸ்ரேல் நாடு. அப்ப இந்த தேவனுடைய இஸ்ரேல் அப்படிங்கிற ஏல் அப்படின்னா என்னன்னா, ஈஸ்னா மனுஷன், ஏல்னா தேவன். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொள்கிற ஒரு ஜனங்களுக்கு பேர் தான் இஸ்ரேல். அப்ப நம்மளுடைய போராட்டம் எப்படிப்பட்ட ஒரு போராட்டம்னா, மாமிசத்திலேயும் நம்மளுக்கு போராட்டம் இருக்கு. தேவ தன்மையில இருக்கக்கூடிய தேவ தூதர்கள் மத்தியிலும் நம்மளுக்கு போராட்டம் இருக்கு. தேவ தன்மைக்குரிய அந்த ஒரு விஷயத்தை அடைகிறதுக்கு நாம் போராடி தான் ஜெயிக்க வேண்டும். சரிங்களா? ஆக இதனாலதான் நம்மளுக்கு என்ன ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய இஸ்ரேல் அப்படிங்கிற புது சிருஷ்டி. சரிங்களா? இந்த புது கடவுளின் மக்களாகிய இஸ்ரேல், அதுதான் மெயின் பாயிண்ட் இங்க. சரிங்களா? இவர்கள் மாமிச இஸ்ரேலர் எப்படிப்பட்டவருங்கன்னா, வணங்கா கழுத்துள்ளவர்கள். சரிங்களா? அப்படிப்பட்ட ஜனங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியாத ஜனங்கள். இவர்கள் சுயாதீன பிரமாணத்துக்குள்ளாக, தேவனுடைய இஸ்ரேல்னா கடவுளுடைய மக்கள்னா தேவனுக்கு உரிய எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படுகிற ஒரு ஜனங்களுக்கான ஒரு இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய இஸ்ரேல். அதுல தேவன் என்ன பண்ணலன்னா பாகுபாடு பண்ணல. என்னுடைய ஜனங்கள் சொல்லிக்கிட்டு இருந்த அந்த இஸ்ரேல் ஜனங்களை மட்டும் அப்படின்னு சொல்லல. அந்த வாய்ப்பு தேவனுடைய ஜனங்களா இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு முதல் வாய்ப்பு கொடுத்தார். ஆனா அந்த வாய்ப்பை அவர்கள் மறுதளித்துட்டாங்க அல்லது புறக்கணிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது அவர்கள் இருதயம் கடினப்பட்டதுனால, அதை ஏற்றுக்கொள்ளாததுனால நம்மளுக்கு அது என்னவா கொடுக்கப்பட்டிருக்கு? மறுவாய்ப்பாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அவர்கள் இழந்து போனதை நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தேவன் இவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். சரிங்களா? ஒரு உவமையில கூட நம்ம பார்த்திருப்போம், லாசரு ஐஸ்வர்யவான். சரிங்களா? லாசருடைய நிலைமை என்ன நிலைமைக்கு ஒப்பிட்டு இருந்துச்சு? கானானிய ஸ்திரீ அவ போய் கெஞ்சிரா, எனக்கு எப்படியாச்சும் இறங்குங்க அப்படின்னு சொன்னா, நான் இஸ்ரேலாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கான அப்பத்தை எடுத்து நான் யாருக்கு போட முடியாது? நாய் நிலைமையில உள்ளதான் அந்த லாசருடைய நிலைமை. அப்படி தேவனுடைய தெய்வீக திட்டத்துல உள்ள நீதி என்னன்னா, நம்மளுக்கெல்லாம் இந்த வாய்ப்பே இல்லைங்கிற ஒரு நிலைமையில இருந்த நமக்கு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருங்க? இவ்வளோ பெரிதான ஆசீர்வாதமான, சரிங்களா? புரிந்து கொள்வதற்காக தான் நம்ம நிலைமை என்னன்னா இந்த மாதிரி நிலைமை. நாய் நிலைமையில இருந்த நம்மளை எங்க கொண்டு போயிட்டார்? ஆபிரகாமினுடைய மடிக்கு. இதே ரொம்ப ஆசீர்வாதமா இருந்த பணக்காரன் என்ன ஆயிட்டாரு? வேதனை உள்ள இந்த முழு இஸ்ரேலருமே 70 ஏடியில முழு உலகமெல்லாம் சிதறடிக்கப்பட்ட அந்த நிலைமையை தான் என்னது? அக்கினி நிலைமையில அங்க பணக்காரன் அந்த ஓமையில பாக்குறோம் இல்லையா? ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அப்படின்னு, அவன் கைவிடப்படுகிற அந்த நிலைமையை பார்க்கிறோம். சரிங்களா? இவ்வாறாக தேவன் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, இந்த புது சிருஷ்டியினுடைய காரியம் அப்படிங்கும்போது அவர் ஒரு புதிய ஒரு படைப்பை படைக்கிறார். சரிங்களா? இந்த ஒரு புதிய ஒரு படைப்புக்கான ஒரு விஷயத்துல வித்தியாசங்களை நம்ம புரிந்து கொள்ளலாம். இது நம்ம சபைங்கிற ஒரு பாடத்திலே நம்ம ஏற்கனவே நம்ம புரிஞ்சிருப்போம்.
திரும்ப ஒரு ரிமைண்டர் தான். சரிங்களா? இந்த பாடத்தை இன்னும் தெளிவா புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக ஒரு ரிமைண்டர் தான். அப்ப சபைக்கான ஒரு வாய்ப்புக்குள்ள அவருடைய சரீராங்கமா வரக்கூடிய நமக்கு தான், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டி அப்படின்னா அந்த சரீராங்கத்துக்குரிய ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புக்குள்ள வரவங்களுக்கு என்ன மாரியான காரியம் நம்மளுக்கு ஃபியூச்சர்ல கிடைக்கிறதா தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காருன்னு தெரியுங்களா? நித்திய ஜீவன் யாருக்கு? நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னு இருக்காரு. அந்த ஜீவனோட முடிஞ்சிருச்சா? இன்னொரு ஜீவனை பத்தி சொல்லி இருக்கிறாரு. என்ன மாதிரியான ஜீவனை சபைக்கு கொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. உங்களுடைய பந்தய பொருள் என்ன? உங்களுடைய பரிசு என்ன? நீங்கள் ஓடுகிறது வீணாய் ஓடாதபடிக்கு பரிசை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கன்னு சொல்ற அந்த பந்தய பொருள் என்னன்னு தெரியுங்களா? ஜீவ கிரீடங்கிற ஒரு விஷயத்தினுடைய அந்த தத்துவங்கள் என்னன்னு நான் கேட்கிறேன். அது என்ன உங்களுக்கு கிடைக்க போகுது? ஜீவ கிரீடம்னா என்னது? இப்படி ஒரு கிரீடத்தை எடுத்தாலே சாகாமைக்குரிய ஜீவன், சாகா தன்மைக்குரிய ஜீவன். சரிங்களா? இந்த நித்திய ஜீவன்கிறது ஆதாமுகிட்ட இருந்த ஒரு ஜீவன். இதெல்லாம் நான் திரும்ப நம்ம ரிமைண்டர் கொடுக்கிற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்ன ஜீவன்னா நித்திய ஜீவன். இன்னைக்கு வரையும் பாவம் செய்யலன்னா, இன்னைக்கு வரையும் ஆதாம் அந்த பழத்தை எடுத்து சாப்பிடலன்னா கேள்வி, உயிரோட இருப்பார். நித்தியத்திற்கு அந்த பழத்தை சாப்பிடலன்னா, நித்தியத்திற்கும் அவன் அந்த பழத்தை சாப்பிட மாட்டேன்னு ஒரு முடிவுல இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆதாம் நித்தியத்திற்கும் உயிரோட இருக்கிற அந்த ஜீவன். சரிங்களா? பழத்தை சாப்பிட்டாருன்னா அந்த நித்திய ஜீவன் என்ன ஆயிரும்? போயிடும். இதுதான் நித்திய ஜீவனுக்கான கண்டிஷன் பேஸ். சரிங்களா? வேணா அந்த நித்திய ஜீவனை வச்சுக்கலாம், வேணான்னா நித்திய ஜீவன் வேணான்னு சொல்லிட்டு பாவத்தை செஞ்சுட்டு பழத்தை சாப்பிட்டுட்டு செத்துடலாம். அப்ப ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது என்ன ஜீவன் பார்த்தீங்கன்னா, சாகாமைக்குரிய ஜீவன் அல்ல, சாகா தன்மை. அப்படின்னாலே அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்குங்க. அழியா தன்மை, சாகாமை அழியாமைங்கிற ஒரு ஜீவன். சரிங்களா? ஒரு வாட்டி இந்த ஜீவனை சாகாமைக்குரிய ஜீவனை கொடுத்துட்டாங்கன்னா தேவன், அது சாகவே முடியாது. அது என்ன பண்ண முடியாது? சாகவே முடியாது. சரிங்களா? அதுதான் இந்த சாகாமைக்குரிய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களுக்கான ஒரு சிறப்பு பேர் ஒன்று இருக்குது. அதை நம்ம வெளிப்படுத்தல் 20:6 படிக்கிறோம். படிங்க. வெளிப்படுத்துதல் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள அதான் அந்த என்னது சத்திய வசனத்தினால் தலைச்சன்களாக ஜனிப்பிக்கப்படுறதுக்கு தலை பிள்ளைகளாக அல்லது முதலாம் உயிர்த்தெழுதல்ல நாம் பரலோகத்திற்குரிய ஒரு வாய்ப்புல உயிர்த்தெழுந்து போவதற்கு முதலாம் உயிர்த்தெழுதல்னா தலைச்சன் பிள்ளைகளுக்கான வாய்ப்புங்க. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்புல போவதற்கு நாம் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். பாக்கியமுள்ள ஒரு ஜனங்களா இருக்கிறாங்க. அதே நேரத்துல பரிசுத்தம் உள்ள ஒரு ஜனங்களா இருக்கிறாங்க. அதான் பரிசுத்தவான்கள். இந்த பரிசுத்தவான்களுக்கு தான் என்ன மாதிரியான ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு பாருங்க. அவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. அப்ப மரணம் அப்படிங்கிறது ஆதாமுக்குள்ளான மரணத்துல தான் நம்ம செத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ திரும்ப கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவன்ல நம்ம நித்திய ஜீவனை அடைஞ்சிக்கலாம். உலக ஜனங்கள்லாம் அடையிறது மாதிரி நம்ம அடைஞ்சிக்கலாம். ஆனா இந்த பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த ஒரு தன்மைக்கு இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாகவே முடியாத தன்மையில் இருக்கக்கூடியவர்கள். சரிங்களா? யாரு? இந்த பரிசுத்தவான்கள், இந்த முதலாம் உயிர்த்தெழுதல்ல எந்திரிச்சு வர்றவங்க. அப்படிப்பட்ட அந்த முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களா இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜனங்களுக்கு சாகா ஜீவனுடைய ஒரு ஜீவன் கிடைக்கும். அதுதான் இரண்டாம் மரணத்தின் மேல் அதிகாரம் இல்லாத ஒரு வாய்ப்பு. சரிங்களா? மரணமே வராதுங்க. சரிங்களா? அது எதனாலன்னா அவங்க பரிசுத்தவான்களா தங்களை நிரூபித்து காமித்ததுனாலதான். நீதிமான்களுக்கும் பரிசுத்தவான்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீதிமான்னா விசுவாசத்தினால் நீதிமான். இந்த சத்தியத்தை கேட்கும் போதே நம்ம நீதிமான் ஆயிடுறோம். கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போதே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்னா என்ன அர்த்தம்? ஜீவன் பெறுவான். ஜீவனோடு இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிடும். அப்ப இந்த விசுவாசமாகிய மகாபரிசமான விசுவாசமாகிய இந்த சத்தியத்துக்குள் உட்படுத்துறோம்னாலே நம்மளுக்கு என்ன கிடைச்சிரும்னா நித்திய ஜீவன் கிடைச்சிடும். இந்த நித்திய ஜீவனுங்கிறது ஆப்ஷன். வச்சுக்கிறதுனா வச்சுக்கலாம், வேணான்னா விட்டுறலாம். இந்த ஒரு வாய்ப்புல தான் ஆதாம் இருந்தாரு. அதே மாதிரி வாய்ப்புல தான் உலக ஜனங்கள் அனைவருமே இந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக வரப்போறாங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக பெற்றுக்கொள்கிற மாமிசீக ஜீவன் எதுன்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன். மனுஷனா இருந்து அதை பெற்றுக்கொள்கிற ஜீவன் எதுன்னா நித்திய ஜீவன். ஆண்டவர் மனுஷனா வந்திருக்கும் போது அவர் வச்சிருந்தது என்னன்னா நித்திய ஜீவன், சாகாமை அல்ல. நல்லா புரிஞ்சுக்கலாம்.
சாகாமை அல்ல. அவர் வந்து மரித்தார்னா அவர் எப்படி சாகாமைக்குரியவர்னு சொல்ல முடியும் நம்ம? அவர் செத்துட்டாரு. செத்த பிறகு இனிமே என்ன ஆக போறதில்ல அவரு. அப்ப அவர் செத்தது யாருக்காக? அந்த ஜீவன், அவர் செத்த அந்த ஜீவன் அப்படிங்கிற அந்த நித்திய ஜீவனோடு பாவம் இல்லாம செத்த அந்த ஜீவன், பாவம் செஞ்சா தானே தண்டனை. பாவமே இல்லாம ஒருத்தர் செத்துட்டார்னா அந்த ஜீவனை தேவன் என்ன பண்றாருன்னா, உலக ஜனங்களுக்கான ரட்சிப்பின் திட்டத்துக்கு எல்லாருக்குமான ஜீவனா கொடுத்துட்டார். கிறிஸ்துகிட்ட இருந்த அந்த மாமிசீக ஜீவனை. சரிங்களா? அப்ப அவர் எந்திரிச்ச ஒரு ஜீவன் இருக்குல்ல, உயிர் தெழுந்தது, 3ஆம் நாள்ல உயிர் தெழுந்த ஜீவன். அந்த ஜீவனுக்கு என்ன ஒரு தன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாகா தன்மைக்குரிய ஜீவன். இதை வந்து வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கலாம். வெளிப்படுத்துதல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். போ ஓகே. அப்ப நான் மரித்தேன் அப்படின்னா மனுஷனாக மரிச்சார். அதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. சரிங்களா? அவர் எப்படி மரிச்சாருங்க? மனிதனா இருக்கும்போது மனுஷத்தன்மையில அவருக்கான மரணம் வந்துச்சு. அது பாவத்தின் சம்பளம் மரணம் அல்ல அவருக்கு. நமக்காக அவர் பாவமாக்கப்பட்டு நமக்கு அந்த ஜீவனை கொடுப்பதற்காக, மீட்கும் பொருளை ஈடுபலியை கொடுப்பதற்காக அந்த மனுஷீக ஜீவனை தேவன்கிட்ட கொடுக்கிறார். தேவனே, நீங்க கேட்டீங்களே, இந்த நித்திய ஜீவன் ஆதாம் இழந்த அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக உலக ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு நீங்க கேட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஜீவனை பிதா கிட்ட கொடுத்துடுறாரு. சரிங்களா? சிலுவையில அப்படி கொடுத்த பிறகு அவர் 3ஆம் நாள்ல எந்திரிச்சு வந்த ஜீவனுக்கு ஆண்டவரே என்ன சொல்றாரு? நான் மரிச்சேன், மனுஷனா மரிச்சேன், ஆனா என்ன ஆயிட்டேன்னு சொல்றாரு? நான் சதா காலங்களிலும், ஃபார் எவர் அண்ட் எவர், நித்தியத்திற்கும் நான் சாகாதவனாய் எந்திரிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத சொல்றாரு. சரிங்களா? அவர் நித்தியத்திற்கு எப்படிப்பட்டவரா எந்திரிச்சு இருக்கிறாருங்க? சாகாதவரா எந்திரிச்சிருக்கிறார். அவர் எதுல மரித்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேவனா வந்து தேவத்தன்மையில வந்து மரிக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவத்தன்மையில அல்லது தேவதூதர் தன்மையில வந்து மரிக்கலங்க. அவர் மனுஷனாக பிறந்தார். மனுஷன், பரிபூரண மனுஷனாக இருந்தார். சரிங்களா? படிக்கலாம் ஒரு வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவரால் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் நம்முடைய ஆண்டவருடைய மரணத்தை கொஞ்சம் பாருங்க. அவர் மரிச்சது ஆவியிலையா? அவர் மரித்தது ஆவியிலா? மாமிசத்தில் மரித்தார். எதுல உயிர்ப்பிக்கப்பட்டார்? ஆவியில. சரிங்களா? அப்ப அவர் எந்திரிச்சது என்ன ஒரு ஜீவனுக்குள்ளாக எந்திரிச்சார்னா, ஆவிக்குரிய ஜீவனுக்குள்ளாக எந்திரிச்சார். இதான் இந்த கண்டிஷனை நீங்க புரிஞ்சுக்கணும். ஆவிக்குரிய ஜீவனுக்குள்ளாக அவர் எந்திரிச்சார். மனுஷீக ஜீவன்ல அவர் எந்திரிக்கல. சரிங்களா? மனுஷீக ஜீவனுக்குள்ளாக அவர் எந்திரிக்கல. மாமிசத்துல மரிச்சார், ஆவிக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த இந்த ஜீவனுக்கான ஒரு விஷயத்துல தான் புது சிருஷ்டிக்கு என்ன ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னா, என்ன ஒரு ஒரு மகிமையான ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, அந்த பந்தய பொருளுக்கான விஷயம் கிறிஸ்துவுக்குள் இருந்தாதான் புது சிருஷ்டி. கிறிஸ்துவுக்குள் இல்லைனாக்கி அந்த ஒரு வாய்ப்பு இல்லை. எந்த வாய்ப்பு இல்லை? சாகாமைக்குரிய வாய்ப்பு இல்லை. சரிங்களா? அப்ப அந்த புது சிருஷ்டிக்குரிய வாய்ப்புக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். கிறிஸ்துவுக்குள்ள இருந்தீங்கன்னா தான் இந்த சாகா வரமுள்ள ஒரு ஜீவன் நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படி அந்த சாகா வரமுள்ள ஜீவனுக்குள்ளான ஒரு விஷயத்துல கிறிஸ்து முதல்ல மாமிசத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டுட்டார். சரிங்களா? அப்ப நம்மளுக்கான அந்த ஒரு வாய்ப்பு கூட இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கும் ஒருவேளை நம்ம கிறிஸ்துவுக்குள் இருந்தால், நல்ல கவனிங்க, கிறிஸ்துவுக்குள் இருந்தால், இப்ப கேள்வி என்னன்னா, நம்ம எல்லாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமாங்கிற ஒரு கேள்வி எழுப்பிக்கணும். சரிங்களா? கிறிஸ்துவுக்குள் இருந்தாக்க நம்மளுக்கு புது சிருஷ்டிக்குரிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாகவே இருக்குது அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். இப்ப இந்த கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு விஷயத்துக்குள்ள நம்ம அப்புறம் வருவோம். சரிங்களா? இப்ப நம்முடைய ஆண்டவர் மாமிசத்தில் மரித்து ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டாருங்கிறத எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 35வது வசனம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள்? எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாயில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தாலுடைய உயிர்ப்பிக்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல்
கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கு ஏற்ற மேனியையே கொடுக்கிறார். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறே, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மற்றங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. வானத்துக்கு உரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. அப்ப வகை வகையா மேனிகள் இருக்கு, மாமிசங்கள் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்ம இதுல என்ன புரிஞ்சுக்கணும்னா, மாமிசத்துக்குன்னு ஒரு உடல் மாமிசம் இருக்குது, மாமிச ரீதியா ஜீவனுக்காக. பரத்துக்குரிய ஆவிக்குரிய ஒரு மேனியும் ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்கிறார். சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. அப்ப இந்த இந்த இடத்துல நம்ம சூரியன்கிறதே ஒரு பிரகாசம் உள்ள விடிவெள்ளின்னு தான் சொல்லப்படுது, நட்சத்திரம். சரிங்களா? அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமையில வேறுபடுது. அப்படிங்கும்போது இந்த இடத்துல சொல்லப்படுற ஒரு விஷயத்துல பூமிக்குரிய ஒரு விஷயம் வேற, வானத்துக்குரிய விஷயம் வேற அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. லிட்டரலா இருக்கக்கூடிய சூரியன் சந்திரனை வச்சே நீங்க வித்தியாசத்தை புரிஞ்சுக்கங்க, பூமியை வச்சு புரிஞ்சுக்கங்க அப்படிங்கிறத சொல்ல வர்றார். நட்சத்திரங்களை வச்சு புரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல வர்றார். தொடர்ந்து வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். எப்படியே இருக்கும்? இந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரம் பூமி அப்படிங்கிறதுல எப்படி வித்தியாசமான ஒரு ஒரு மகிமைக்குரிய இதா தேவன் படைச்சிருக்கிறாரோ, அதே மாதிரி உயிர்த்தெழுதலுக்குரிய ஒரு விஷயத்திலும் என்ன இருக்குதுங்க? வேறுபாடான உயிர்த்தெழுதல்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கிறோம். இதை குறித்து நம்ம ஏற்கனவே ஜகாரியா கண்ட 4 தரிசனத்துல 4 வகையான உயிர்த்தெழுதல் இருக்குன்னு பார்த்திருக்கோம். சரிங்களா? அப்ப அந்த கருப்பு குதிரைங்கிறது எதுனா இந்த 1,44,000 பேருனுடைய உயிர்த்தெழுதல். சரிங்களா? வெள்ளை குதிரைங்கிறது கருப்புங்கிறது சபை 1,44,000. சிகப்பு அப்படிங்கிறது முற்பிதாக்கள். சரிங்களா? முற்பிதாக்கள்னா ஆபேல் முதற்கொண்டு யோவான் ஸ்நானகன் வரையும் இருக்கக்கூடிய அவர்களை குறிக்குது. சரிங்களா? வெள்ளை குதிரை அப்படிங்கும்போது திரள் கூட்டம், வெள்ளை அங்கி தரித்தவர்கள் அப்படிங்கிற அடையாளப்படுத்துறது. சரிங்களா? கரும்புள்ளியை உடைய சிகப்பு நிறம், கருஞ்சிவப்பு அப்படின்னா டார்க் ரெட் அப்படிங்கிறது உலக ரட்சிப்புக்கான ஒரு உயிர்த்தெழுதல். அப்ப இததான் இங்க ஆண்டவர் நம்மள்கிட்ட புரிய வைக்க முயற்சி பண்றார். இந்த இந்த ஒரு 1 கொரிந்தியர் மூலமா அப்போஸ்தலர் பவுல் நம்மளை என்ன புரிய வைக்கிறார்னா, இது மாதிரி ஒவ்வொரு வகையான விஷயத்திலும் வானத்துக்குரியவைகள் பூமிக்குரியவைகள்ல வித்தியாசம் இருக்கிற மாதிரியே இந்த உயிர்த்தெழுதல்லையுமே என்ன இருக்குதுங்க? வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றார். அது மரித்தோரின் உயிர்த்தெழுதல்ல இப்படியாக வேறுபடும் அப்படிங்கிறதையும் புரிய வைக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் அப்படியே இருக்கும். அழிவு உள்ளதாய் விதைக்கப்படும், அழிவில்லாததாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். இது ஆக்சுவலா திருவிவிலியத்துல படிங்க இந்த வசனத்தை. இறந்தோர் உயிர்த்தெழும்போது இவ்வாறே இருக்கும். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்புக்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. வலுவற்றதாய் விதைக்கப்படுவது வல்லமை உள்ளதாய் உயிர் பெற்று எழுகிறது. மனித இயல்பு கொண்ட உடலாய் விதைக்கப்படுவது ஆவிக்குரிய உடலாய் உயிர் பெற்று எழுகிறது. ஓகே, அப்ப இங்க படிச்சிருங்க. ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமானான் என்று எழுதியிருக்கிறது. மனுஷீக மனுஷனாக மாமிசத்தில் ஜீவனுள்ள மனுஷனா ஆனான் முதல் ஆதாம். சரிங்களா? தொடர்ந்து பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவி. அப்ப பிந்தின 2வது ஆதாம் அப்படிங்கிறவர் யாருங்க? ஆண்டவராய் கிறிஸ்து ஜீவனை கொடுக்கிற ஆவியை உடையவராக இருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ
மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்கு உரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். பாருங்க, இப்ப நம்ம மனுஷனா மனுஷீக ஜீவனோட நம்ம மண்ணுல இந்த மாமிச உடல்ல இருக்கிறது போல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு எப்படி இருக்குன்னா, பரலோகத்திற்குரிய வானத்துக்குரிய ஒரு அந்த தன்மைக்குரிய ஒரு விஷயத்திலையும் நாம் இருப்போம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபார்மேஷன் இங்க கிடைக்குது. அதாவது ஆண்டவர் மனுஷனா வர்றதுக்கு முன்னாடி அவர் என்ன என்ன ஒரு ஜீவனா இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, தேவத்தன்மைக்குரிய ஆவிக்குரிய ஜீவியாக இருந்தார். தேவ தூதர்கள்ல மகிமையுள்ள ஸ்தானத்துல தேவத்தன்மையில இருந்தாரெல்லாம் நம்ம திருத்துவம் பாடத்துல பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் மனுஷனாக இந்த மண்ணுல விதைக்கப்படுறார். விதைக்கப்பட்டவர் பலவீனமுள்ள மனுஷனை போலவே பாவம் செஞ்சுட்டு அவர் செத்து போயிடல. அப்ப பூரண மனுஷனாக வாழ்ந்து பூரண மனுஷனுக்குரிய அந்த ஜீவன்ல மரிக்கிறார். அப்படிங்கும் போதுதான் அவருடைய மரணத்துல அவர் மரிப்பதற்குரிய ஒரு விஷயம் மாமிசத்துல இருந்துச்சு. ஆவியில அவர் என்ன பண்ணப்பட்டுட்டாரு? உயிர்ப்பிக்கப்பட்டுட்டார். அந்த ஆவிக்குரிய உயிர்ப்பிக்கப்படுதல் அப்படிங்கிற ஒரு விஷயமே எப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, பரலோகத்துக்குரிய ஒரு வாய்ப்புங்கிறதே நம்முடைய ஆண்டவர் ஓபன் பண்ண ஒரு விஷயத்துல தான் இங்க ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் அப்ப ஆண்டவருக்குள்ளாக தான் நாம் இந்த ஒரு ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய ஒரு வாய்ப்பே கிடைக்குங்கிறது தான். அதனாலதான் நம்ம ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்து போறதுக்கு முன்னாடி வரையும் பரலோகத்திற்குரிய ஆவிக்குரிய சரீரத்துல எழுந்து போவதற்கான வாய்ப்பே இல்லை. அதனாலதான் இங்க இந்த வசனம் கரெக்டா 49வது வசனத்தை திரும்ப படிங்க. எனவே நான் மண்ணை சார்ந்தவரின் சாயலை கொண்டிருப்பது போல விண்ணை சார்ந்தவரின் சாயலையும் கொண்டிருப்போம். சரிங்களா? அப்ப அந்த ஒரு வாய்ப்பு எப்பதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஒருவேளை ஆண்டவர் இந்த விண்ணை சார்ந்தவருக்குரிய ஒரு தன்மையில அவர் மனுஷனா வராம இருந்திருந்தா அந்த ஒரு வாய்ப்பே விண்ணுக்கான ஒரு வாய்ப்பே இருந்திருக்காது. அதனாலதான் முற்பிதாக்களுக்கெல்லாம் அந்த வாய்ப்பே என்ன ஆயிருக்கு? கிடைக்காம போயிருச்சு. சரிங்களா? ஆகவேதான் இன்னொரு அடுத்த வசனத்தையும் படிங்க நீங்க. இப்ப சகோதரரே, நாம் சொல்லுகிறது என்னவெனில் மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அப்பனா இதுதான் நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மாமிசமான ரத்தமும் மாமிசமும் உடைய இந்த ஜீவன்ல பரலோகத்திற்குரிய ஒரு வாய்ப்பை நாம் அடைய முடியாது. சரிங்களா? ஓகே. இந்த கண்டிஷனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அப்பனா நம்ம இந்த மாமிச சரீரத்துல இருந்தா பரலோகத்துல போக வாய்ப்பே இல்லை. அப்படிங்கும் போதுதான் தேவன் என்ன பண்ணி வச்சிட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்காகவே 1,44,000 ஆவிக்குரிய பாடியை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு. பாடி மட்டும்தான். எப்படி ஆதாம மண்ணுல ரெடி பண்ணி அப்படியே வச்சுட்டார். வச்சுட்டு ஜீவ சுவாசத்தை கொடுக்காத வரையும் அவர் மண்ணுக்குரிய ஜீவ ஆத்மாவா மாறல. அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு வாய்ப்புல தேவன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னா, ஆவிக்குரிய சரீரத்தை ரெடி பண்ணி வச்சுட்டாருங்க. இப்ப ஆவிக்குரிய சரீரத்துல ஜீவன் உள்ளவர்களா இதே மண்ணில இருந்து ரெடியாகி நம்ம எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகணும்னா, எங்க டிரான்ஸ்ஃபர் ஆயிரணும்? இப்ப நம்மளுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த சரீரத்துல அங்க போயிடணும். சரிங்களா? அப்படின்னா இங்க இருந்து அங்கே போக போறது என்ன? இந்த தலையிலேருந்து பாதம் வரையும் இருக்கிறது மாமிசமும் ரத்தமும் தான். இது போறது இல்லை. இது மாமிசம். மாமிசமும் ரத்தமும் எங்க போறது இல்லை? போறது இல்லை. அப்ப இந்த மாமிசம் இல்லாத இன்னொரு சரீரம் ஒண்ணு இருக்கு, ஆவிக்குரிய சரீரம். அது கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரம். சரிங்களா? தேவதூதர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சரீரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க வருவாங்க, மாமிசத்திலையும் வெளிப்படுறதுக்கான மகிமை இருந்துச்சு, மறைஞ்சு போறது அப்படியே டக்குன்னு மறைஞ்சு போறதுக்கான தன்மையும் அவங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இந்த 1,44,000 பேருக்கான சரீரம் முற்றிலுமே எப்படிப்பட்டதா இருக்குன்னா, மாமிசமும் ரத்தமும் பரலோகத்துல பிரவேசிக்க முடியாத ஒரு சரீரம். அந்த சரீரம் தான் ஆவிக்குரிய சரீரம். அது எப்பயுமே மாமிசமா மாறாது. தேவதூதர்களுக்கு கூட மாமிசமா வந்துட்டு போலாங்கிற ஒரு தன்மை இருக்கு இல்லையா? ஆனா இந்த 1,44,000 பேருக்கான அந்த சரீரம் இருக்கு இல்லையா, அது முற்றிலும் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆவிக்குரிய சரீரம். தேவன் எப்படி இருக்கிறார்? அப்ப அவர் இருக்கிற அதே மாதிரி சரீரத்தை கிறிஸ்துவும் பெற்றிருக்கிறார். இப்ப மாமிசத்துல மரிக்கும் போது தேவதூத தன்மைக்குரிய அந்த சரீரத்துல போயிட்டாருன்னு சொல்ல முடியாது. இங்க என்ன மாதிரி தன்மைனா, அவர் ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய தன்மையில அங்க போயிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மையை தான் குறிக்குது. 40 நாளுக்கு அப்புறம் அவர் போன அந்த மகிமை அடைஞ்ச அந்த தன்மை முற்றிலுமே தேவத்தன்மைக்கான சரீரத்துக்குள்ள அவர் பிரவேசிச்சிட்டார் அப்படிங்கிறதா இங்க சொல்லப்படுது. ஓகே. அப்ப அந்த மாதிரியான சரீரத்துக்குள்ள
இங்க இருந்து இந்த சரீரத்துல இருந்து ஒவ்வொருத்தருடைய சரீரத்துல இருந்தும் இந்த ரத்தமும் சரீரமும் நிரம்பின இந்த பாடி இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒண்ணு அங்க போகுது, இன்னொரு இங்க இங்கிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பாடி, அதுல போகுது. அப்ப இங்க இருந்து அது அங்க என்ன போக போகுது, இதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த பாயிண்ட கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா நம்ம பாடத்துல தேடிக்கிட்டு இருக்கிற விஷயம் ஈஸியா பிடிச்சிடலாம். இங்க இருந்து அங்க என்ன போகுது, இந்த சுவாசமா அங்க போகுது, இந்த சுவாசமா அங்க போகுது, அது இருக்குது. இப்ப இங்க இருந்து நம்மளுக்காக ஒரு பாடி ரெடியா இருக்குதுங்க. இது மாமிச சரீரத்துல இப்ப நம்ம இருக்கிறோம், சரிங்களா? இப்ப நம்ம அதை தான் பார்த்தோம். சத்திய வசனத்தினால் ஜெனிப்பிக்க கரு உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது எதனால கரு உருவாயிருக்குது, நல்லா கவனிச்சுங்க. இப்ப இந்த சத்திய வசனத்தை கேட்க கேட்க நம்முடைய மைண்ட் என்ன ஆகுதுன்னா ஒரு புதிய மைண்டுக்குள்ள வருது. வந்துச்சா வரலைங்களா? வரலன்னாக்க இங்க இருந்து அங்க போக முடியாது, அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். நம்மளுக்குள்ள ஒரு புதிய மைண்ட் வந்திருக்கும். அதனாலதான் ஆண்டவரோ இல்ல யோவான் ஸ்நானவனோ என்ன சொல்றாரு, மனம் திரும்புங்கள். இதுவரையும் போயிட்டு இருக்கிற மனசு இருக்கு இல்லையா, அதை அப்படியே போட்டுருங்க. இப்ப ஒரு புதுசா ஒரு மனசு வரும், அதுக்கு உங்க உங்க உங்களுடைய விஷயத்தை திருப்புங்க. புரியுதுங்களா? இப்ப அந்த புதிய மனசு ஒண்ணு உருவாகுது இல்லையா, எப்பையில இருந்து உருவாக ஆரம்பிச்சுன்னு பாத்தீங்கன்னா, இந்த வசனத்தை கேட்க கேட்க நம்மளுக்கு ஒரு பழைய மைண்டுக்குரிய ஒரு விஷயம்லாம், இதெல்லாம் சரியில்லை, இது தப்பா இருக்கு, இது இது இருக்கு, இதுதான் ரைட் அப்படின்னு ஒரு நிதானிக்கிற ஒரு எண்ணம் வருது இல்லையா. எண்ணம், சிந்தை, நல்லா கவனிச்சுங்க. எண்ணம் மற்றும் அந்த சிந்தை, அந்த மனசு அப்படிங்கிற இடத்துல எண்ணம் மற்றும் சிந்தை, இதுல என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட், இந்த மூளை ஒர்க் பண்ணணும். இதெல்லாம் காது கேட்கணும், இருதயம் ஏற்றுக்கொள்ளணும், மைண்ட் ஒர்க் அவுட் பண்ணணும். இப்ப இந்த மைண்டுங்கிறது போகுமா பரலோகத்துக்கு? அந்த சரீரத்துல இந்த மூளைங்கிறது அங்கே போகுமான்னு கேட்கிறேன். ஆனா ஒர்க் அவுட் பண்றதுக்கு தான் இந்த மூளை, கேட்கறதுக்கு தான் இந்த காது, இருதயம் வந்து அதை உணர்வுக்குள்ளாக கொண்டாடுறதுக்கு தான். இத்தனை விஷயமும் நடக்கும். இது அத்தனையுமே ஒரு 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 சிந்தை மட்டும் கிரியேட் ஆயிருக்கும், புதிய சிந்தை உருவாயிருக்கும் உங்களுக்குள்ள. புரியுதுங்களா? இந்த சிந்தை மட்டும்தான் அப்படியே அங்க போகும். ஒருத்தர் கோமாவுக்கு போயிட்டாருன்னு வைங்க, அவர் என்ன ஆயிடுச்சு, அவர் இதுவரையும் இருந்த அந்த சிந்தை, மைண்டு, அவருடைய ஞாபகம் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, ஒரு ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. திரும்ப அந்த கோமாவிலேருந்து எந்திரிக்கிறாருன்னா திரும்ப அந்த சிந்தை பழைய மைண்ட் எல்லாம் வந்துருச்சு, சிந்தையெல்லாம் வந்துருச்சு. அப்ப எந்திரிச்சு அவர் செயல்படுறாரு, பழைய இதெல்லாம் ஞாபகம் வந்துடும் இல்லையா? இப்ப அதே மாதிரிதான் இப்ப இந்த மைண்டுங்கிற இந்த நம்ம மாமிசீக இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு மைண்டு, நம்மளுடைய செயல்பாடு, நம்முடைய சமுதாய கொள்கைகள். உதாரணமா ஒருத்தர் ஒரு ஜாதி ரீதியா ஒரு இதா பண்றாருன்னா அவர் மைண்ட்ல ஏத்தி இருக்குது, ஆமாவா இல்லைங்களா? அந்த மைண்ட்ல ஏத்திருக்கிற அந்த கொள்கையை தான் நடைமுறைப்படுத்துறாப்புல. எனக்கு கீழே உள்ளவன் அவன், எனக்கு மேல உள்ளவன் இவன். நம்ம அந்த அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையில ஒரு மைண்ட் செட் அப் ஆயிருந்துச்சுன்னா, அந்த தாழ்வு மனப்பான்மையில அந்த மைண்ட் என்ன பண்ணுது, கை கட்டி வா பொத்தி ஆமான்னு சொல்ற அளவுக்கு அது செயல்படுத்தப்பட்ட வச்சாச்சு. அதுதான் அந்த மைண்ட்னு சொல்லப்படுறது, சரிங்களா? எல்லாமே மைண்ட் தான். ஒவ்வொரு விஷயமும் இந்த உலகத்துல இயங்குறது அத்தனையுமே மைண்ட் தான். அதுல கொள்கைகள், போதனைகள், சமுதாய வரையறைகள், ஏற்றத்தாழ்வுகள், இது எல்லாம் சேர்ந்தது தான் அந்த மைண்டுக்குள்ள இருக்கிறது. அந்த மைண்டாவே எல்லாருமே செயல்படுவாங்க. நம்ம ஒரு சில விஷயத்தை விட்டுட்டு வருவோம்னு கூட நினைப்போம். இந்த சமுதாய கொள்கைகள் நிமித்தம் அதை என்ன பண்ண முடியாம இருக்கும், சரிங்களா? நம்மளுடைய நம்முடைய சுயநலங்கள் ஒரு சில விஷயங்கள் இருக்கும். நம்முடைய என்ன சொல்றது, தற்பெருமை அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்கும். ஒரு சில விஷயத்துல தாழ்வு மனப்பான்மைங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இது எல்லாமே மைண்ட் சார்ந்தது தான். நம்ம என்னத்தை போதிக்கப்பட்டிருக்கிறோமோ அதை தான் செயல்படுவோம், சரிங்களா? நம்ம என்னத்தை சொல்லி கொடுத்து வச்சிருக்கிறோம் இந்த உலகம், அதுல தான் செயல்படுவோம். இப்ப நம்மளுக்கு புதிய மைண்டுக்குள்ள வந்திருக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம புதிய மைண்டுக்குள்ள வந்திருக்கிறோம். அதனாலதான் யாக்கோபு 1:18 படி நம்ம பார்க்கிறோம், அவர் சித்தம் கொண்டு அவருடைய முழு சிருஷ்டிப்புல அது ஒரு மைண்ட்ல இருக்குது, மாமிசீக மைண்டு. பரலோகத்திற்குரியவைகள் எல்லாம் உணர முடியாத ஒரு மைண்டு, இந்த மாமிசீக பாவ உணர்வு உள்ள ஒரு மைண்டு சாத்தான் மூலமா அது போதிக்கப்பட்டிருக்கு. கீழ்ப்படியாமைக்குள்ளதான் இருக்கணுங்கிறது ஆதாமுக்குள்ளாக ரத்தத்துல ஏத்தப்பட்டிருக்கு. இது மாதிரி நம்முடைய குணலட்சணங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னாக்கே நம்ம இது மாதிரி சூழ்நிலைகள்ல வளர்க்கப்பட்டு அந்த சிந்தனைக்குள்ள நம்ம ஏங்கி கொண்டு இருக்கிறோம். இப்ப இந்த மைண்ட் எல்லாம் விட்டுருங்க. அதுதான் இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்னா,
அவருடைய முழு சிருஷ்டிப்புல இதுவரையும் ஒரு மைண்ட்ல செயல்பட்டாச்சு. புரியுதுங்களா? ஆனா இப்போ நீங்க ஒரு புது மைண்டுக்குள்ள வரணும்னா என்ன மைண்டுக்குள்ள வந்துருங்க, இந்த சத்தியம் என்னும் ரகசியம் தேவனுடைய அவருடைய மைண்ட். நல்லா புரிஞ்சுங்க. இது யாருடைய மைண்டு? அவருடைய மைண்ட். அவருடைய மைண்ட கொண்டாந்து உள்ளறிக்க வச்சு ஒர்க் அவுட் பண்றோம். அப்ப அவருடைய மைண்ட்ல உள்ள அந்த சித்தம், அவருடைய விருப்பம், அவருடைய நீதி, அவருடைய ஞானம், அவருடைய வல்லமை, அவருடைய எல்லா காரியத்தையும் முயற்சி பண்றோம் இல்லையா? அப்படி முயற்சி பண்ணும்போது நம்மளை சூழ்ந்திருக்கிற எல்லா மற்ற மைண்டுன்னு வச்சுக்கோங்க, அல்லது மற்ற செயல்பாடுகள், சமுதாயம், கொள்கைகள் இவைகள்லாம் என்னென்ன பண்ணுது? ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குது. சரிங்களா? இப்ப இந்த சத்தியத்தை கேட்டு இதுக்குள்ள வர்றோம்னாலே இந்த இந்த ஊர்க்காரங்க நம்மளை ஏத்துக்குவாங்களா? இது ஒரு சமுதாய கட்டுப்பாட்டுக்குள்ள ஏக்கி அப்படி அப்படி உடுக்கி வச்சிருக்கு. அதை உடைச்சிட்டு வர்றதுக்கு இன்னொரு இது நம்மளுக்குள்ள உள்ளரிக்க வந்துருச்சு. இதுதான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ நம்மளுக்கிட்ட. சரிங்களா? அப்ப அந்த மைண்ட் தான் கொஞ்சம் 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 கொஞ்சமா உள்ள இறங்க 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 வேற விதமா சொல்லவா? பிரெயின் வாஷ். சரிங்களா? இது யாருடைய பிரெயின் வாஷ்? சரிங்களா? தேவனுடைய பிரெயின் வாஷ். சரிங்களா? பழைய இதெல்லாம் விட்டுட்டு புதிய சிந்தனைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு தன்மை. அப்ப அந்த தன்மையில நம்ம அவர் எதிர்பார்க்கிற அந்த மைண்டுக்குள்ள வந்துட்டோம்னா, தேவன் எதிர்பார்க்கிற அந்த மைண்டுக்குள்ள வந்துட்டோம்னா, ஃபுல் லெவலுக்கு அது வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா அந்த புது சிருஷ்டி. சரிங்களா? அதாவது ஜெனிப்பிக்கப்படுதல்ங்கிறது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். வேதத்தை முறையாக கற்பது எப்படிங்கிறதுல அந்த ரகசியத்துக்குள்ள போய் கொஞ்சம் 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 கொஞ்சமா நம்மளுடைய மைண்ட் என்ன ஆகிட்டே வருதுன்னா டெவலப் ஆகிட்டே வருது. ஒரு பூரணப்பட்டுக்கிட்டே வருது. ஒரு குழந்தை ஒரு சின்ன வித்துல கரு உருவாகுது. சரிங்களா? கரு உருவாகி அது என்ன பண்ணுது? ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இருதயம், அதுக்கப்புறம் தலை, அதுக்கப்புறம் கால் கையெல்லாம் முளைச்சி கடைசியில தான் கால் வருமா, முளைச்சி வருமா, அப்படியே முளைச்சிக்கிட்டு வருமா அப்படி. அந்த மாதிரி இதுல நம்மளுடைய இருதய சார்ந்த அந்த ஒரு விஷயத்துல தான் ஃபர்ஸ்ட் அந்த ஹார்ட், அந்த ரத்தம் இது மாதிரிலாம் உருவாகி அந்த ஹார்ட்டுக்குரிய ஒரு விஷயங்கள் மூலமா தான் எல்லா இதுக்கும் அப்படியே செயல்படுறதுக்கான காரியங்கள்லாம் வருது. அதே மாதிரி தான் இந்த இடத்துல தேவனுடைய சத்தியமாகிய வசனம் நம்மளுக்குள்ள வந்து அப்படியே இந்த பழைய விஷயம் மறைய 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 புதிய விஷயத்துக்குரிய காரியமா நம்ம என்ன பண்றோம்? மாறிக்கொண்டு இருக்கிறோம். சரிங்களா? திரும்பவும் அந்த ஒரு வசனத்தை படிங்க. 2 கொரிந்தியர் 5. 5:17. ம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ம். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சரிங்களா? அப்ப பழையவைகள் எல்லாம் ஒழிக்கணும். புதியவைகளுக்குள்ளாக வரணுங்கிற இந்த சத்திய வசனத்துக்குள்ளாக நம்ம ஜெனிப்பிக்கப்படுதல், கரு உருவாகுதல். கரு உருவாகுதல் தான். நல்லா புரிஞ்சுங்க. கரு உருவாகுதலுக்குள்ள வரும்பொழுது தான் அந்த புதிய சிந்தை, அந்த புதிய சிந்தை முற்றிலும் புதிய அவர் எதிர்பார்க்கிற லெவலுக்கு வளர்ந்துருச்சுன்னா, இப்ப தாயின் கருவுல கரு வளர்ந்து வருதுங்க. சரிங்களா? 10 மாசம் ஆனா தான் என்ன ஆகுங்க? 9 மாசத்துக்கு அப்புறம் தான் டெலிவரி. அதுக்கிடையில அந்த குழந்தைய வளர்க்க வேண்டிய விதத்துல தாய் வளர்க்கல, அல்ல தவறான ஒரு சில விஷயங்கள்ல ஏதோ ஆம், வேலை செஞ்சதுலயோ இதுலயோ என்ன ஆயிருது? மிஸ்கேரி ஆகுது. இல்லைன்னா குழந்தை கரு உருவாகும் போதே சரியான கருவா உருவாகல, அதுவும் என்ன ஆயிரும்? மிஸ்கேரி ஆயிரும். மிஸ்கேரினா புரியுதுங்களா? மிஸ்கேரினா ஆபாசனம் ஆயிரும். அது கருச்சிதைவு. சரிங்களா? அப்ப இது மாதிரி கருச்சிதைவுகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இந்த புது சிருஷ்டியினுடைய ஜனனமாகுதல்ல. ஆனா முற்றிலும் நம்ம கரு உருவாகி அதனுடைய குழந்தை வயிற்றுக்குள்ள வளர்ந்து நாம் முற்றிலும் அந்த டெலிவரி டேட்டுக்குள்ள வர்றது, அந்த ஒரு டேட்ல வந்து பிறக்கிறதுங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்படி பிறக்கக்கூடிய அந்த தன்மையில அந்த குழந்தையானது முழு உலகத்துக்குள்ள வெளியே வரும் பொழுது, குழந்தையா வெளியே வரும்போது இங்க இங்க உள்ள தட்பவெப்ப சூழ்நிலைகள் எல்லாத்துக்குமே செட் ஆன பிறகு தான் அந்த குழந்தை வெளியே வரும். அதுக்கு முன்னாடியே பிறந்துருச்சுன்னா என்ன ஆகும்? இன்குபேட்டர்ல வைப்பாங்க. எதுக்கு வைக்கிறாங்க? இந்த உலக சூழ்நிலைகளுக்குரிய அந்த தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்குரிய ஒரு விஷயத்துல அந்த குழந்தை என்ன ஆகல? வளர்ச்சி அடையல. அப்போ வளர்ச்சி அடையறதுக்கான இதை செயற்கையா கூட கொண்டாந்து வச்சு அதை அதுக்கப்புறம் மாற்றம் பண்ணி அப்புறம் கொண்டாடுறாங்க. 10 நாள், 15 நாள், 1 மாசம் வரை இன்குபேட்டர்ல வைப்பாங்க அந்த மாதிரி குழந்தைகள. அப்ப இதுதான் நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டும். அதனுடைய முழு வளர்ச்சிக்குள்ள வந்தோனே, அந்த புது சிருஷ்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல முழுவதும் தலை முதல் பாதம் வரையும் உள்ளதுல ரத்தமோ, நம்முடைய மாமிசமோ, நம்முடைய என்ன சொல்றது மூளையோ, வேற காது கேட்கிற அந்த திறனோ இதெல்லாம் எதுவுமே இல்ல. எதுதான் அது? சிந்தை. படிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் வசனம் 16. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பாருங்க.
அவருக்கெல்லாம் நம்ம 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 வேணா உலக காரியத்தை போதிச்சுக்கலாம். உலக காரியத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால நம்ம எல்லா உலக காரியத்துல திறமை உள்ளவர்களா, ஞானம் உள்ளவர்களா, அறிவு உள்ளவர்களா, செயல்பாட்டுல நம்மளுடைய கிரியையில நல்ல சூப்பரா நம்மள மாதிரி செய்யறதுக்கு ஆள் இருக்காது. ஆனா நம்ம போய் கிறிஸ்துவுக்கு எனக்கிட்ட இருந்து கத்துக்குங்கன்னு ஏதாச்சும் கத்துக்கிறதுக்கு எதுவும் இருக்கா? ஏதாச்சும் கிறிஸ்துவ என்கிட்ட இருந்து கத்துக்குங்கன்னு சொல்ற அளவுக்கு கிறிஸ்துவ கிட்ட நம்ம சொல்ல முடியுமான்னு நான் கேட்கிறேன். சொல்ல முடியுமான்னு நான் கேட்கிறேன். எதுவுமே இல்ல. ஆனா அததான் இங்க சொல்றார். இந்த இடத்துல திரும்ப படிங்க இந்த வசனத்தை. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக ம். அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? ம். எங்களுக்கோ ம். கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. எங்களுக்கு என்ன மாதிரியான சிந்தை எங்களுக்கு ரெடியா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன மாதிரி சிந்தை ரெடியா இருக்கு? கிறிஸ்துவில் இருக்கக்கூடிய அந்த சிந்தை ரெடியா இருக்குது அப்படிங்கிறார். சரிங்களா? இந்த சிந்தை தாங்க டிரான்ஸ்ஃபர் ஆக போகுது இங்க இருந்து அங்க. புரியுங்களா? சிந்தைங்கிற ஒரு விஷயம் செம ஃபாஸ்ட். ஒரு சில விஷயத்த நீங்க பாத்தீங்கன்னா செம ஃபாஸ்ட் அந்த சிந்தைங்கிறது. நான் சொல்றேன் பாருங்க. சிந்தை எவ்வளவு ஃபாஸ்ட்? இந்த கரண்டோடைய ஃபாஸ்ட் எவ்வளவுங்க? அறிவியல் படிச்சிருக்கிற நீங்க சொல்லுங்க. லைட் ஸ்பீடு எவ்வளவுன்னு கேக்குறேன். ஒளியினுடைய வெளிச்சத்தினுடைய லட்சக்கணக்கான ஸ்பீடு. சரிங்களா? அது மாதிரி தான் கரண்ட்டும் ஆல்மோஸ்ட் அந்த ஒரு ஸ்பீடு தான். சரிங்களா? அதோட ஸ்பீடு இந்த சிந்தை. எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இப்ப அப்படி நினைச்சோம்னா ஆதியில உள்ள விஷயத்தை போய் சிந்திக்க முடியும். எத்தனை வருஷம் முன்னாடி ஆதி? ஏறக்குறைய 48,000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள சம்பவங்களை நம்ம மைண்ட்ல கொண்டாந்து வச்சு சிந்திக்க முடியும். டக்குன்னு நினைச்சவனா அங்கே போயிடுறோமா? போக முடியுதா? முடியல. எவ்வளவு ஃபாஸ்ட் பாருங்க. ஒரு நினைச்ச வாக்குல அங்கே போகலாம். இது லைட் ஸ்பீடை காட்டிலும் ஃபாஸ்ட். அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த சிந்தைக்கு தேவன் கொடுத்திருக்கிற பவர் மாமிசத்துல உள்ள மனுஷனுக்கு. அப்ப நம்ம சிந்தை யாருடைய சிந்தைன்னு சொல்லிட்டாரு தெரியுங்களா? சிந்தை. சரிங்களா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து நினைக்கிறேன். இல்ல எபேசியரா? ஒரு நிமிஷம். அது 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். போருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல சரி 3ல இருந்து படிங்க. நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்பும் உள்ளவர்களாய் இருந்து இசைந்த ஆத்துமாக்களால் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மன தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. சரிங்களா? கிறிஸ்து இயேசுவில் இருந்த அதே மைண்ட் சிந்தை யார்கிட்ட இருக்கணும்? இப்ப உங்களிலும் இருக்க கடவுது. தொடர்ந்து வாசிங்க. இப்ப அவர் மைண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் வரையறை சொல்லப்படுது. படிங்க. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஓகே. இப்ப கிறிஸ்து ஒரு சிந்தையில இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு சிந்தையில இருந்ததுனால அவருடைய மைண்ட் செயல்பாடுகளுடைய காரியம் இந்த அளவுக்கு அவர் தன்னையே தாழ்த்தி செயல்பட்டதுனால அவர் எல்லாவற்றுக்கும் மேல உயர்த்தக்கூடிய நிலைமைக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. இதுக்கெல்லாம் காரணமே என்ன? கிறிஸ்து ஒரு மைண்ட்ல இருந்தார். அந்த மைண்டை பத்தி இங்க சொல்லப்படுது. சரிங்களா? இப்ப கிறிஸ்து அவர் என்ன மைண்ட்ல இருந்தாருங்கிறதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அவர் என்ன மாதிரி மைண்டுக்குள்ளாக மெயினா வச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா,
தேவ சித்தத்தை நிறைவேற்றுவது தான் அவர் மைண்ட் ஃபுல்லா. என்னதுங்க? அவர் மைண்ட் ஃபுல்லா. சரிங்களா? அவர்கிட்ட கேட்டீங்கன்னா, நான் என் சித்தத்தை நிறைவேற்ற வந்து என்ன சொன்னாரு? என் பிதாவின் சித்தத்தை, என் பிதா என்ன விரும்பி அவர் மைண்ட்ல வச்சிருக்கிறாரோ அதை நிறைவேற்றுவதற்கு நான் வந்தேன் அப்படிங்கிறார். இப்ப நம்ம பரலோகம் போகணும்னாலும் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பனே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஓகே, இப்ப இது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப பரலோகம் நீங்க போகணும்னா யாருடைய சித்தம், யாருடைய மைண்ட் இப்ப உங்களுக்கு வேணும்? யாருடைய சித்தம் இன்னதுன்னு அறிஞ்சிட்டு அதன்படி நடந்தோம்னா நம்ம பரலோக ராஜ்யத்துக்குள்ள போகலாம். இப்ப ஆண்டவர் அவர் பிதா இருக்கிற அதே தன்மைக்குள்ள போனது காரணம் என்னன்னா, பிதா என்ன விரும்புறாருங்கிறத கரெக்டா அவர் சுய சித்தத்தை செய்யாமல் பிதாவின் சித்தத்தையே செய்ய வந்தேங்கிற அந்த அவருடைய தேவனுடைய விருப்பம், அவருடைய காரியத்தை மட்டுமே என்ன பண்ணிட்டு வந்தாருங்க? செஞ்சுட்டு வந்தார். சரிங்களா? அதனாலதான் தேவன் என்ன சொன்னார்னா, ஞானஸ்தானம் ஆண்டவர் எடுத்துட்டு வரும்போது, இதோ என் நேசகுமாரன் இவரில் நான் பிரியமா இருக்கிறேன்னா, அவர் கிறிஸ்து அவருடைய சுய சித்தத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருந்திருந்தாருன்னா அவர் பிரியமா இருந்திருப்பாரா? நிச்சயமாவே அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் இல்லை. சரிங்களா? ஆகவேதான் இதுல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும், யாருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறவளா இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ரோமர் 2:13 கூட படிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். ஓகே, அப்ப அந்த அவருடைய சித்தம் முழுவதுமே எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை இருக்குது. அதை எப்படி சொல்லிட்டார் இந்த இடத்துல? நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். அப்ப தேவ சித்தம் என்பது என்னன்னாக்க நியாயப்பிரமாணம் ஃபுல்லா அவருடைய நீதி, அவருடைய காரியங்கள்லாம் வெளிப்படுத்திட்டார். பழைய ஏற்பாடு ஃபுல்லாவே தேவனுடைய சித்தம் இன்னது, அதை முழுவதும் நியாயப்பிரமாணம் முழுவதுமே நிறைவேற்றி தீர்த்தவர் யாருங்க? அதான் கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அப்ப கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தை உங்களுக்கு இருக்கணும்னா, இப்ப நியாயப்பிரமாணம் முழுவதும் கிறிஸ்து நிறைவேற்றி முடித்ததை நாம் என்ன பண்ணணும்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக நியாயப்பிரமாணங்கிற ஒரு விஷயத்தை அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அப்ப அந்த ஒரு விஷயத்துல நாம் அன்பின் பிரமாணத்தை எப்படி நிறைவேற்றி முடிக்கணுங்கிறதான் இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில இருக்குது. சரிங்களா? கிறிஸ்துவுக்குள்ளான ஜீவியத்துல வந்துட்ட பிறகு, ஏன்னா நியாயப்பிரமாணம்ங்கிறது எல்லாமே நீதி, அந்த நீதிக்குள்ளான ஒரு ஜீவியத்துல அன்பின் பிரமாணம் அப்படிங்கிற அந்த நீதியை நிறைவேற்றுவதுதான் நம்மளுக்கு தேவன் கொடுத்திருக்காரு. அந்த அன்பின் பிரமாணம் தான் தேவ சித்தம். சரிங்களா? ஆகவே இந்த இடத்துல நீங்க இந்த தேவ சித்தத்திற்கான ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இதுதான் கிறிஸ்து அவருடைய மைண்ட்ல இருந்து அவர் செயல்படுத்தினார். அவர் சுய சித்தத்தை நிறைவேற்றவில்லை, பிதாவின் சித்தம் என்னவோ அதை தான் நிறைவேற்றினார். அந்த காரியத்திற்குரிய ஒரு ஜீவியத்துக்குள்ளாக நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கணும். இந்த மைண்டு தான், இந்த அந்த சித்தம்ங்கிற அந்த ஒரு மைண்டு தான் எங்க போகுது? இப்ப நம்மளுக்காக ரெடியா வச்சிருக்கிற வேற்றொரு ஆவிக்குரிய சரீரத்துக்குள்ள போகுது. அப்ப இது அப்படியே மண்ணா போயிடும். சரிங்களா? அது பாடி ரெடியா இருக்கு, இப்ப மைண்ட் மட்டும் அங்கே போயிருச்சுன்னா அது எந்திரிச்சிடும். சரிங்களா? சிம்பிள் கான்செப்டா தான் தேவன் வச்சிருக்கிறார். இப்ப நம்ம 1 கொரிந்தியர் 15க்குள்ள வந்துடலாம். 50வது வசனத்துல இருந்து வாசிங்க. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்தரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, இப்ப இது இந்த ஒரு ரகசியம் 2ஆம் வருகைக்கான ஒரு ரகசியம். ஏன் இந்த பாடத்தை இப்ப பாக்குறோம்னா, 2ஆம் வருகைக்கான ஒரு சீக்கிரசி இதுல இருக்கு. சரிங்களா? அதனாலதான் இந்த பாடத்தை நம்ம பாக்குறோம். அப்ப இதுல என்ன சொல்லிட்டாருன்னா, பரலோகத்துக்கு போகணும்னா மாமிசமும் ரத்தமும் போவாது, ஆவிக்குரிய சரீரத்துலதான் நம்ம மைண்ட் மட்டும்தான் இங்க இருந்து அங்க போகுது. சரிங்களா? அப்ப மைண்ட் ரெடி ஆயிருச்சா அப்படிங்கிறப்ப நம்மளுக்குள்ள மைண்டு கரு உருவாகி தான் இருக்கு. அப்ப நம்ம கேட்கிறவர்களா மாத்திரம் இருந்தா பத்தாது,
அந்த பிரமாணங்களை எல்லாம் நிறைவேற்றுகிறவர்களா இருக்கும்போது தான் அந்த மைண்டுக்குள்ள வந்த காரியங்கள் எல்லாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கு இல்லையா, நீதியை நிறைவேற்றுவது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த நீதியை நிறைவேற்றும் போது கிரியையில காமிக்கும் பொழுதுதான் அது என்ன ஆகும் அப்படின்னா ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா, அதை தான் இங்க நம்ம எப்படி படிக்கிறோம்னா, தொடர்ந்து வாசிங்க. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ம். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ம். ஆகிலும் நித்திரைனா இந்த இடத்துல மரணத்தை குறிக்குது. சரிங்களா, அதாவது ஆண்டவருடைய 2ஆம் வருகையில நம்ம ஏற்கனவே ஒரு சில முன்னோட்டமான காரியங்களை பார்த்துட்டோம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும் 6 சபை காலத்துல உள்ளவங்க ஆல்ரெடி செத்து இருப்பாங்க. 7ஆம் சபையின் காலத்துல உள்ளவங்க என்ன ஆயிருப்பாங்க, ஆண்டவருடைய 2ஆம் வருகையில உயிரோட இருப்பாங்க. அந்த உயிரோட இருக்கிற அந்த ஜனங்கள் சத்தியத்துல தெளிவு இல்லாம இருப்பாங்க. இந்த சத்தியத்துக்குரிய அந்த விசுவாசமே இல்லாம இருப்பாங்க. அதான் மனுஷகுமாரன் வருகையில விசுவாசத்தை காண்பாரோன்னா அவர் 2ஆம் வருகையில வந்துதான் இந்த சத்தியத்தெல்லாம் கொடுத்து வெள்ளியை புடமிட்டு நம்மள லேவியின் புத்திரரை அவருக்கேற்ற கிரியை பலிகளை செலுத்தத்தக்கவர்களாய் மாற்றுவார். சரிங்களா, இது ப்ராசஸ் என்ன பண்ணப்படணும்னா நம்மளுக்குள்ள நடக்கணும். சரிங்களா, அப்ப அவர் வந்துதான் 2ஆம் வருகையில நம்மள ஒரு குரூப் ஒரு ஏறக்குறைய ஒரு 48,000 1,44,000 பேர்ல 48,000 பேரை அவர் வந்துதாங்க ரெடி பண்ணுவார். இதான் தெய்வீக திட்டத்தில் உள்ள பிளான். சரிங்களா, அப்ப அந்த 48,000 பேரை அவர் வந்து ரெடி பண்ணக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு குரூப் ஆல்ரெடி செத்து இருப்பாங்க. அப்போஸ்தலர்கள்லாம் இன்னைக்கு செத்து இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன ஆயிருவாங்கன்னாக்கே எந்திரிச்சு போயிருவாங்க. இது தெசலோனிக்கேர்ல படிக்கிறோம். சரிங்களா, அங்க படிச்சுட்டு வந்துருங்க. ம். 1 தெசலோனிக்கேர். ஏனெனில் ஆ. கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அப்ப உயிரோடு இருக்கிற நாமுன்னாக்கி 6 சபையின் காலத்துல உள்ளவங்க ஆல்ரெடி இறந்திருப்பாங்க. ஏறக்குறைய 96,000 பேர் இறந்திருக்கணும். சரிங்களா, அதுக்கப்புறம் 2ஆம் வருகையில வந்த பிறகு ஆண்டவர் 48,000 பேரை அவர் தான் வந்து ரெடி பண்ணணும். சத்தியம் இல்லாம இருக்கும். அந்த கிறிஸ்து அமைப்பு, பொய் போதனை, விசுவாச துரோகம், சத்தியம் கீழே தள்ளப்படும். வானத்து சேனை அப்படிங்கிற சபையும் கீழே தள்ளப்பட்டு நட்சத்திரங்களுக்குரிய அந்த ஒரு நல்ல ஒரு போதகர்களா இருக்கவங்க எல்லாம் கீழே தள்ளப்பட்டிருப்பாங்க. அதாவது உண்மையான வழியை விட்டுட்டு பொய் வழியில போயிருப்பாங்க. இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ மார்க்கம்லாம் லட்சக்கணக்கான வழிகள்ல போயிட்டு இருக்காங்க. ஆக அந்த ஒரு வழியை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்து சத்தியத்தையும் தெளிவு பண்ணி கொடுப்பாரு. இப்ப நம்ம கத்துக்கிட்டு இருக்கிற இந்த புது சிருஷ்டிங்கிற கான்செப்ட் இதுக்குன்னு ஒரு புக்கே இருக்கு. ஏறக்குறைய 600 பக்கங்கள். வார்த்தை பைபிள்ல 2 வார்த்தை தான் இருக்கு, புது சிருஷ்டின்னு. அதை பத்தி 600 பக்கங்கள் எழுதி கொடுத்துருக்குறாங்க. அதுல எங்களுக்கு புரிஞ்ச ஒரு சில விஷயத்தை தான் இப்போ உங்களுக்கு நாங்கள் பகிர்ந்து கொண்டு இருக்கிறோம். சரிங்களா, இப்போ இந்த புது சிருஷ்டிங்கிற ஒரு விஷயம் எப்ப தீர்மானிக்கப்பட்டது, இதெல்லாம் ஆச்சரியமானது. இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே பிளான் போட்டாராம் இந்த புது சிருஷ்டியை பத்தி. சரிங்களா, எதை படிக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தான் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடியே பிளான் போட்டார். சரிங்களா, அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. சரிங்களா, அதெல்லாம் நம்ம பின்னாடி புரிஞ்சுக்கொள்ளலாம். அப்ப இந்த 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 ஒரு புது சிருஷ்டியினுடைய காரியங்களுக்குள்ளாக நம்மளுடைய விஷயத்துல இந்த ஒரு சத்தியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்கிற இந்த தன்மையில நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டு வர்றோம். அப்படிங்கிற ஒரு இதுலதான் 6 சபையின் காலத்துல உள்ளவங்கலாம் கிறிஸ்துவுக்குள் மரிச்சு ரெடியா இருக்கிறாங்க. 7ஆம் சபையின் காலத்துல உள்ளவங்க ஆண்டவர் தான் இந்த சத்தியத்தெல்லாம் தெளிவுபடுத்தி நம்மள பரலோகத்துக்கு தூக்குறார். சரிங்களா, அதான் தெசலோனிக்கேர்ல படிக்கிறோம். உயிரோடு இருக்கிற நாமோ கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இப்ப அததான் இங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, கொரிந்தியர்ல நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நம்ம எல்லாரும் செத்து போறது இல்ல. 6 சபையின் காலத்துல உள்ளவங்க தான் செத்து போய் இருப்பாங்க ரெடியா. சரிங்களா, தொடர்ந்து வாசிங்க. ஆகிலும் கடைசி எக்காலம் அததான் நம்ம தெசலோனிக்கேயர் படிக்கும்போது பிரதான எக்காலம், வலுவாய் துணிக்கும் எக்காலம், பிரதான தூதனுடைய சத்தத்தோடு ஆ, தேவ எக்காலத்தோடும் ஆண்டவர் 2ஆம் வருகையில வர்றதா அந்த 7வது எக்காலம். சரிங்களா, தொடர்ந்து வாசிங்க. கடைசி அது என்ன சொல்ல போனா 7ஆம் சபைக்கான எக்காலம், 7ஆம் தூதனி எக்காலம் கூட சொல்லப்படுது. இது வெளிப்படுத்தல் 11, 15லயும் படிக்கலாம். அது 7ஆம் எக்காலம் தான் கடைசி எக்காலம், 7ஆம் சபைக்கான எக்காலம். தொடர்ந்து வாசிங்க. கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ம். ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இப்ப பாருங்க, இதுதான் இப்ப என்னன்னா ஒரு குழப்படியான ஒரு போதனை கிறிஸ்தவத்துக்குள்ள. சரிங்களா, அந்த கடைசி எக்காலம் துணிக்கப்படுதுன்னா ஆண்டவர் நம்மளுடைய அனுமானங்களின் அடிப்படையிலும் ஒரு சில எதிர்பார்ப்புகளின் அடிப்படையிலும் சத்திய வசனங்களின் அடிப்படையிலும் 1874
2ஆம் வருகையில வந்து விட்டார். 1000 வருட அரசாட்சி ஆரம்பிச்சாச்சு. சரிங்களா? அப்படி ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனாவது வருஷத்துல இருக்கிறோம்? 874னா 150 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சரிங்களா? அப்ப எல்லாரும் ஒரு நொடி பொழுதிலே மறுரூபமாக்கப்படுவோம் அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்ப இந்த 150 வருஷமா ஒரு ஜெனரேஷனுக்கு ஒரு 70 வயசு தான் வச்சுக்கிட்டாலும் 2 ஜெனரேஷன் ஆயிருச்சு. சும்மா 70 80ன்னு வச்சுக்கிட்டாலும் 2 ஜெனரேஷன் ஆயிருச்சு. இதுவரையும் ஆண்டவர் வந்து 1874லேருந்து இந்த சத்தியத்தை கொடுக்க ஆரம்பிச்சு இந்த ஜெனிப்பிக்கப்படுதலுக்குரிய ஒரு வாய்ப்பை கொடுத்து அப்படி நம்ம வாழ்ந்து செத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்படின்னா எல்லாரும் ஒன்று சேர்ந்து செத்துறத பத்தி இங்க சொல்லப்படுதுன்னா அப்படி இல்லை. சரிங்களா? ஒரு நொடின்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நிமிஷத்துலன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரிஜினல் டெக்ஸ்ட்ல வந்து ஒரு இமை பொழுதுலேனாக்கி ஒரு வினாடியிலேன்னு தான் அர்த்தம். கண் இமைக்கும் நேரம்னு வசனம் இருக்கும். சரிங்களா? ஒரு கண் இமைக்கும் நேரத்துல நம்ம எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் பெரிய ரகசியம். என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கருவுருவாகுதல்ங்கிற புது சிருஷ்டி நம்மளுக்குள்ள அந்த சத்தியத்தை உள்வாங்க நம்மளுக்குள்ள புது சிருஷ்டி ரெடி ஆயிட்டு இருக்கா? இப்ப ரெடி ஆகி கன்சீவ் டேட் ரெடி ஆகி கன்சீவ் ஆகி அதுல இருந்து பிறக்கிற டேட் ஒண்ணு இருக்கா? அதுக்கு பிறந்துட்டாக்கி நம்ம இயற்கையா என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு குழந்தை பிறந்துட்டா என்ன சொல்லுவோம்? பிரசவம். பிரசவம். குழந்தை பிறந்துச்சுன்னா அது சாவுக்கு ஏதுவான ஒரு வேதனையில தான் ஒரு தாய் போகும். சரிங்களா? செத்து பிழைக்கிறதான். சரிங்களா? அதனாலதான் இந்த புது சிருஷ்டி கரு உருவானவன நாம தான் அந்த தாய். நமக்குள்ளதான் அந்த புது சிருஷ்டிங்கிற அந்த சிந்தை கரு உருவாகி அது செயல்பாட்டுல காமிக்கணும். செயல்பாட்டுல காமிக்காததெல்லாம் திரள் கூட்டம். சத்தியத்தை மட்டும் கேட்டுக்கிட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் தான் இது பண்ணும். அவங்க எல்லாம் என்னன்னா திரள் கூட்டம். முழு செயல்பாட்டுல காமிச்சிருச்சுன்னா அது புது சிருஷ்டி முழுவதும் டெவலப் ஆகி கரு உருவாயிருச்சு. இப்ப டெலிவரி டேட் தான் நம்மளுக்கு தேவை. எப்ப பிறக்கும் அப்படின்னு. அப்ப கரு உருவாகி இருக்கிற குழந்தை பிறக்கிற டேட் என்னைக்குன்னா நம்ம சாகும் பொழுது, நம்ம இயற்கையா சாவோம் இல்லையா? அந்த ஒரு நொடி பொழுதுல இங்க இருந்து இருக்கிற இந்த சிந்தை எங்க போயிரும்? போயிரும். அதுதான் பிறந்த நாள். யாருடைய பிறந்த நாள்? புது சிருஷ்டியின் பிறந்த நாள். இப்ப கரு உருவான நாள் என்னன்னு புரிஞ்சிருக்கும். சத்தியத்தை கேட்க ஆரம்பிக்கிறது. சரிங்களா? இப்ப அவங்கவுங்க சத்தியத்தை கேட்டு அவங்கவுங்க டேட்ல சாவீங்கல்ல, அன்னைக்குதான் உங்களுடைய பிறந்த நாள். எந்த பிறந்த நாள்? புது சிருஷ்டியின் பிறந்த நாள். ஓகேங்களா? அப்ப கிறிஸ்துவுமே ஒரு புது சிருஷ்டி தான். அவர் புது சிருஷ்டியா எப்ப பிறந்தாரு தெரியுமா? புரியுதுங்களா? எப்ப? உயிர் தெழுந்த போதான். படிக்கலாம், ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 15லிருந்து படிங்க. பிதாவாகிய தேவனுடைய அதரிசனமான ஒருத்தர், பார்க்கக்கூடாத தேவனுடைய பார்க்கக்கூடிய தன்மையில உள்ள ஒருத்தர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? ஆண்டவராய யாசுவா மெசியா தான் அதரிசனமான தேவனுடைய பார்க்கக்கூடிய தன்மையில் உள்ளவர். முதல்ல படைக்கப்பட்டவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர். எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர். எல்லாவற்றிலும் முதல்வராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதல் பேருமானவர். ஃபர்ஸ்ட் born from death அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதிருக்கு. மரித்தோரிலிருந்து ஆவிக்குரிய சரீரத்தில் எழுந்த முதற் பிறவி. புரியுதுங்களா? இதான் அர்த்தம். சரிங்களா? திருவிவிலியத்துல படிக்க முடியுமா? 18 திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றிலும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர் தெழுவோருள் அவர் தலைப்பேரானவர். மரித்தோர்ல இருந்து எழுந்திருச்ச முதல் புள்ள தலைச்சம்புள்ள அவர் தான். அப்ப மரித்தோர்ல இருந்து எழுந்த ஆவிக்குரிய சரீரத்துல முதல்ல எழுந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒருத்தர் தான் கிறிஸ்து மட்டும்தான் ஆவிக்குரிய சரீரத்துல. அவர் 2ஆம் வருகையில
6 சபையின் காலத்துல உள்ளவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய எத்தனை வருஷமா? 2000 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல் சபை காலத்துல உள்ளவங்க. ஆனா இந்த 7ஆம் சபை காலத்துல உள்ளவங்க பத்தியும் எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப உதாரணமா அப்போஸ்தலர் பவுல்னு வச்சுக்கோங்களேன், ஸ்தேவான்னு வச்சுக்கோங்க. அவங்கலாம் ஏறக்குறைய 2000 வருஷமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. எப்படா நம்ம உயிர் தழுவோங்கிறது டெட் கண்டிஷன்ல ஒண்ணுமே உணராம தான் இருந்திருப்பாங்க. அப்படியே அப்படி இருக்கும்போது ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்தோடனே 1874ல வர்றார். 1878ல உயிர் தழுதல் ஸ்டார்ட் ஆகுது. 3 வருஷம் கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது. இதை பத்தி பின்னாடி பாடம் பார்ப்போம். அப்ப அந்த 6 சபையின் காலத்துல உள்ளவங்களும் உயிர் தழுந்துட்டாங்க. எத்தனை வருஷமா வெயிட் பண்ணி? இப்ப நம்மளுக்கு இந்த சத்தியம் கிடைக்குது, ரெடி ஆகுறோம், கரு உருவாகுது, நம்மளுக்குள்ள கரு உருவான அந்த குழந்தை அப்படியே வளர்ச்சி அடையுது. நம்மளுடைய ஆவிக்குரிய பிறந்த நாள் என்னைக்கு? இறப்பு. எப்படி கிறிஸ்து மாமிசத்தில் மரித்த ஆவியில் எந்திரிச்சாரோ அதான் அவருடைய ஆவிக்குரிய பிறப்பு, அதாவது சாகாமைக்குரிய பிறப்பு. புது சிருஷ்டியா ஃபுல்லா கருத்தரிச்சு பிறந்த நாள் அவருக்கு என்னைக்கும் பாத்தீங்கன்னா அவருடைய மரித்து உயிர்த்த அன்னைக்கு தான் அவருடைய ஆவிக்குரிய பிறப்பு. அப்படின்னா நம்மளுக்கும் எப்படின்னா, நம்ம சத்தியத்துக்குள்ள இப்பதான் கரு உருவாகிறோம். புரியுதுங்களா? சத்தியத்துக்குள்ள கரு உருவாகி அதுக்கு ஏற்ற சிந்தைக்கு தகுந்த மாதிரி கேரக்டர் காமிக்கணும். அப்ப கரு உருவாகி ஃபுல் குழந்தையும் டெவலப் ஆகணும். டெவலப் ஆகி ஒரு 10 மாசம் 9 மாசம் கழிச்ச பிறகு டெலிவரி டேட் இல்லையா? அந்த டெலிவரி டேட்டு தான் என்னது? இந்த மாமிசத்துல செத்த ஒரு நொடி பொழுதுல அப்படியே இந்த சிந்தை எங்க போயிரும்? இப்போ ஆவிக்குரிய சரீரத்துல போயிடும். அப்ப இந்த 150 வருஷமா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, 7ஆம் சபையில ஒரு நொடி பொழுதுல அப்படியே டக்குன்னு மாறக்கூடிய ஒரு தன்மையில அதை தான் இங்க சொல்றாரு. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து போறது இல்ல. கரூர்வாய் ஃபுல் டெலிவரி டேட் கிடைச்சி அதுல பிறந்தா தானே ஆவிக்குரிய சரீரத்துல போக முடியும். அப்படிங்கும்போது இந்த 150 வருஷமா என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இப்ப நான் வந்து 2005ல 6ல ஞான சத்தியத்துக்குள்ளாக வந்து இந்த ஒரு காரியத்துக்குள்ள ஓட ஆரம்பிச்சிருக்கிறோம். என்னுடைய சாவர டேட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட்ல நான் இந்த மாமிசத்துல செத்துருவேன். ஆவிக்குரிய சரீரத்துல ஒரு நொடி பொழுதுல கண் இமைக்கும் நேரத்துல இந்த சிந்தை அப்படியே அங்கே போயிடும். அந்த உடல் என்ன ஆயிரும்? புரியுதுங்களா? இததான் இந்த இடத்துல கொரிந்தியர்ல சொல்ல வர்றார். திரும்ப வந்துருங்க கொரிந்தியருக்கு. எக்காலம்னா இந்த சத்தியம் உங்களுக்கு கேக்குதா? கேட்கும் போது நீ கேட்டுட்டீங்கன்னா இதுவரை செத்தவங்கலாம் 6 சபையின் காலத்துல உள்ளவங்க எந்திரிச்சிருவாங்க. நாம் உயிரோட இருக்கிற நாம இந்த புது சிருஷ்டியினுடைய காரியத்துல அப்படியே சத்தியத்துக்குள்ளாக உள்ள வந்து ஒரு நொடி பொழுதுல அப்படியே என்ன ஆயிருவோம்? டிரான்ஸ்பர் ஆயிருவோம். இந்த மாமிச சரீரத்திலிருந்து ஆவிக்குரிய சரீரத்துல டிரான்ஸ்பர் ஆயிருவோம். அப்படின்னா இந்த மாமிச சரீரத்துல டெட் இருக்கு இல்லையா? செத்து புறமா தான் கிடப்போம். ஆனா இன்னொரு சரீரத்துல ஒரு நொடி பொழுதுல அங்கே போயிருவோம். அந்த மாதிரி வாய்ப்புல உள்ளவங்க நம்ம. இதுதான் பெரிய ரகசியமே, நம்மளுக்கு பெரிய ஆச்சரியமே. மற்றவங்க தான் 2000 வருஷமா வெயிட் பண்ணாங்க. நம்மளுக்கு மட்டும் எத்தனை வினாடி? ஒரு நிமிஷம்லாம் இல்ல, எத்தனை வினாடி? இமை பொழுது, ஒரு நொடி பொழுதுல இந்த உடல்ல இருந்து அங்கே. தொடர்ந்து வாசிங்க. பாருங்க, அழிவுள்ளதாகிய இந்த சரீரத்துல வந்த நம்ம சத்தியத்தை பெற்ற நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளான சிந்தனையானது அழியாமைக்குரிய சிந்தனையா போய் அப்படியே போய் அங்கே டிரான்ஸ்பர் ஆயிரும் அந்த ஒரு நொடி பொழுதுல. படிங்க. ஓகே, அப்ப இதுதான் நம்ம இதுல தெளிவா புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவரும் இதே தன்மையில தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உயிர்த்தெழுந்தார். 6 சபையின் காலத்துல உள்ளவங்க மொத்தமா வந்து எந்திரிச்சிருப்பாங்க. இப்ப நமக்கு என்னன்னா, இந்த சத்தியத்தை பெற்று கருத்தரிக்கப்பட்டு அதற்குரிய சித்தத்திற்குள்ளாக கிறிஸ்துவில் இருந்த அதே சிந்தைக்குள்ள டெவலப் ஆகி ஃபுல் டெலிவரி டேட்ல நம்ம பிறக்கக்கூடிய டேட் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாவர அன்னைக்கு தான் ஆவியில பிறக்க போறோம். இந்த பிறந்த நாளை முன்கூட்டியே தெரியாட்டினாலும் நம்ம செத்தப்ப நம்ம ஆவிக்குள்ள பிறக்க போறோங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. அதனால ஒரு வசனம் ஒண்ணு இருக்கு, அது இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை. சங்கீதத்துல பரிசுத்தவான்களுடைய மரணம் 16 2 இடத்துல இருக்கு. ஓகே, எடுக்கும்போது படிக்கலாம். அப்ப இதுதான் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல இந்த புது சிருஷ்டியினுடைய ஜனனம்ங்கிறது சத்தியத்தினால் ஜனிப்பிக்கப்படுது. பிறப்புங்கிறது 116 படிங்க. கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது. 116ல
பாருங்க. அப்ப நம்மளுடைய மரணம் தேவனுடைய சன்னிதானத்துல எப்படி இருக்குதுங்க? அருமையா இருக்கு. எப்படா மரிக்கணும்னு தேவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்மள்கிட்ட கேட்டா என்ன சொல்லலாம்? 72:14 கூட படிங்க. சங்கீதம் 72:14. அவர்கள் ஆத்துமாக்களை வஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்புவிப்பார். அவருடைய இரத்தம் அவருடைய பார்வைக்கு அருமையாய் இருக்கும். சரிங்களா? அவர்களுடைய ரத்தம் அப்படின்னா அவங்களுடைய ஜீவ பலியை பத்தி எல்லாம் பேசுறாரு நம்மளுக்கு. சரிங்களா? அப்ப ஆகவேதான் இதெல்லாம் வந்து அற்புதமான ஒரு சில விஷயத்தை தேவனே நம்மளுடைய மரணத்தை குறித்த ஒரு விஷயத்துல ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? ஒரு சில பேர் சொல்லுவாங்கல்ல, என்னது, இறந்த பிறகு இறைவனடி சேர்ந்தார். இறைவனடி சேர்றத பத்தி இல்ல இது. இறைவன் இருக்கிற இடத்துல சேர்ற இடம். இறைவன் அடிங்கிறது எதுங்க? வானம், அவருடைய சிங்காசனம். இது மணிக்குலத்துக்கான ஒரு இது இறைவன் அடி சேர்றதுங்கிறது. சரிங்களா? ஆனா தேவன் என்ன வச்சிருக்கிறாருன்னா, பரலோகத்துல போய் அங்கே அமரக்கூடிய அந்த ஒரு தன்மைக்குரிய ஒரு அற்புதமான ஒரு பிறப்பை பத்தி தான் இந்த புது சிருஷ்டியினுடைய பிறப்பு. அதற்கு நாம் என்னவாகப்பட்டிருக்கணும்? ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும். இது வந்து ஒரு இன்ட்ரோ பாடம் தான். சரிங்களா? இப்ப இதை குறித்த ஒரு விஷயத்துல பார்ட் 2 நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யோவான் 3ஆம் அதிகாரத்துல உள்ள 1லேருந்து 5 வசனத்தை வாசிங்க. இதை தான் நம்ம அடுத்த வாரத்துல பாடமா பார்க்க போறோம். யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 1லிருந்து. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவிடத்தில் வந்து, ரவி, நீ தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவனும் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டான் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கற்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஓகே. இப்ப இதான் நம்ம அடுத்த வாரத்துல பாடமா பார்க்க போறோம். இந்த ஒரு 5 வசனத்துல 4 பிறப்புகளை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை பிறப்பு? நீங்களே படிச்சு பாருங்க, முயற்சி பண்ணுங்க. சரிங்களா? எத்தனை பிறப்பை பத்தி சொல்லியிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம தாய் கருவுல மாமிசமா குழந்தையா பிறப்போம்ல, பிறந்த நாள், நம்மளுடைய பிறந்த நாள், மாமிசத்துல பிறந்திருப்போமே, அந்த பிறப்பை பத்தி சொல்லியிருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பார்க்க மாட்டீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 3ஆவது வசனத்துல சொல்றாரு. சரிங்களா? பார்க்க மாட்டீர்கள். சரிங்களா? 5ஆவது வசனத்துல என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்கள் நீரினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பார்க்கிறது வேற, பிரவேசிக்கிறது வேற. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் தாயின் கருவுல பிறக்கணும். நீங்கள் மறுபடியும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்தை பார்க்க கூட முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கூறிய ஒரு பிறவி இருக்கு. 2. 3வது நீரினால பிறக்கணும் அப்படிங்கிறத சொல்றார். 4வது ஆவியினாலும் நீரினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாதுன்ட்டார். சரிங்களா? அப்ப மாமிசத்துல எல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. அப்ப நீரினாலும் ஆவியினாலும் பிறக்கிறதுனா, ஆவியில் பிறத்தல் அப்படின்னா, நம்ம எல்லாரும் ஒரு சில பேர் கிறிஸ்தவ மார்க்கத்துல வேற வேற விதத்துல என்றாங்க. ஆவியில் பிறத்தல்னா இந்த பாடத்துல நம்ம கற்றுக்கொண்டதன்படி ஆவியில் பிறக்கிறதுனா என்னன்னு சொல்லுங்க. இப்ப நம்ம கற்றுக்கொண்டமே ஆவியில் பிறப்பது. கிறிஸ்து மாமிசத்தில் மனுஷனா பிறந்து மாமிசத்தில் மரித்து ஆவியில், அப்படி ஆவியில உயிர்த்த அந்த ஒரு டேட்டா பர்த் தான் கிறிஸ்துவோடைய ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் தான் என்னதுங்க? அவருடைய பிறப்பு. பரலோகத்துக்குரிய பிறப்புனா என்னதுங்க? அவர் ஆவியில உயிர்த்தெழுந்தது. இப்ப நம்ம ஆவியில பிறக்கிறதுனா வர்றதா மாறி
கிரியைகளை ஓடி கிரியைகளை நடப்பிக்கிற நிலை நின்று முடிக்கிறதுன்னா எதுல முடிக்கணும்? பந்தய பொருள் அடைகிறதுக்கு இந்த மாமிசத்திலிருந்து அந்த ஒரு ஆவிக்குரிய சரீரத்துல அந்த சிந்தை போய் சேர்றதுதான் ஆவியில் பிறத்தல். புரியுதுங்களா? இதை தான் நம்ம அடுத்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம். ஆக மொத்தம் 4 விஷயத்த நம்ம வாழ்க்கையில கடக்கலைன்னா எங்க போய் சேர முடியாது? ஆவியில. இந்த மாமிசத்திலேருந்து அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய அந்த பிறப்பை நம்முடைய மரணத்துல ஒரு நொடி பொழுதுல இங்கேருந்து அங்கே போறோம் பார்த்தீங்களா? அதை போக முடியாது. அப்ப இந்த 4 ஸ்டெப்பு என்ன அப்படிங்கிறதான் வருகிற பாடத்துல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். சரிங்களா? ஆக புது சிருஷ்டினாலே என்ன அப்படின்னாக்க இந்த மாமிசத்திலே அந்த ஒரு பார்ட் என்னன்னு நம்ம சொல்லலாம். சொல்லுங்க. புது சிருஷ்டி என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு பிளைனா கேட்டா என்ன சொல்லலாம்? சத்திய ஜெனிப்பிக்கப்படுது. அந்த ஜெனிப்பிக்கப்படுறதுல நம்மளுக்குள்ள என்ன உருவாகுது? அந்த புது சிருஷ்டிங்கிறது என்னன்னு கேட்கிறேன். கருதான். அது என்ன? சிந்தை. புரியுதுங்களா? சிம்பிள். சிந்தை. இந்த சிந்தை தான் புது சிருஷ்டி. ஆன்சர் இஸ் சிம்பிள். நம்மளுக்குள்ளாக புதுசா உருவாயிருக்கிற அந்த சிந்தைக்கு பேரு தான் என்ன பேரு? புது சிருஷ்டி. இந்த சிந்தை தான் இப்ப எங்க என்ன ஆக போகுதுங்க? அந்த ஆவிக்குரிய சரீரத்துல டிரான்ஸ்பர் ஆக போகுது, மறுரூபமாக்கப்பட போகுது ஒரு நொடி பொழுதில். அதுக்கு நம்மளை ரெடி பண்ணிட்டோமா, ரெடி ஆயிட்டு இருக்கிறோமா அப்படிங்கிறத அடுத்த பாடத்துல தெளிவா பார்க்க போறோம். தேவன் தாமே கிருபையோடு இந்த ஒரு ஆசீர்வாதமான நேரத்தை கொடுத்து இப்படி ஆழமான பாருங்க, இந்த விஷயம்லாம் உலகத்தாருக்கு யாருக்குமே தெரியாதுங்க. கிறிஸ்தவனுக்கு யாருக்குமே தெரியாது இப்படிப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று இருக்குன்னு. சரிங்களா? இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தேவன் நம்மளுக்கு புரிய வச்சிருக்காருன்னா நம்மளுக்கு அந்த வாய்ப்பை வச்சிருக்கிறாருன்னு தான் அர்த்தம். ஆகவே நாம் புது சிருஷ்டிக்குரிய ஜெனிப்பிக்கப்படுதல் மட்டுமல்ல, ஆவியில் பிறக்கவும் தேவன் தாமே கிருபையோடு ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.